ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ் பார்க்க போகிறது ட்ரேட் பிளான். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம 2 மந்த் என்னென்ன ஐசிடி கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தோமோ அந்த எல்லா ஐசிடி கான்செப்ட்ஸ், அதாவது ஐசிடி கான்செப்ட் இல்லை, ஐசிடியோட போர்ஷன்ஸ், அது வந்து டோட்டலாக ஐசிடி கான்செப்டாக நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வீக்ஸில் நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிப்பேன். அந்த பார்ட் ஆஃப் த அனலைசஸ் தான் உங்களுக்கு லைவ்ல நடக்கும். புரியுதுங்களா? பேக் டெஸ்டிங்ன்றது நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சு போயிட்டு தான் பண்ணுறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அதில் என்னென்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுதான் லைவ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே வருவீங்க. புரியுதுங்களா? ஒரு எம்எஸ்எஸ் நடக்கும். ஓகே, அடுத்தது பிடி ஏரியா மார்க் பண்ணி வைப்பீங்க. அந்த பிடி ஏரியா டேப் ஆகும். எய்தர் எஸ்எல்பிபி அதை ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதே தானே நீங்கள் பண்ணிட்டே வர போறீங்க லைவ் டெஸ்ட்ல. அப்போ பேக் டெஸ்ட் வந்து அதெல்லாம் மொத்தமாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே கரெக்டாக போயிருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த எம்எஸ்எஸ் வந்து எப்போ உருவாச்சு, அந்த கில் ஜோன் டைம் லண்டனா நியூயார்க்கா, அப்போ என்ன நியூஸ் இருந்ததா, எந்த மேக்ரோஸ்ல அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு புஷ் பண்றதுக்கு, இதெல்லாம் டீப்பா நீங்க பேக் டெஸ்ட் பண்ணும்போது தான் லைவ்ல வந்து அந்த பயம் இல்லாம ட்ரேட் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்குறீங்கன்னா ஃபியரா இருக்கு, அங்க வந்து என்னால ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா, பேக் டெஸ்டிங்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணும்போது எல்லா விதமான பாயிண்ட்ஸை நீங்க நோட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜியூ இயூ இந்த 2 சார்ட்ஸ்ல ப்ரீவியஸ் வீக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரெக்கார்டிங்ஸ் வந்து நீங்க பேசாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. தாராளமா நீங்க வந்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ இது உங்களுக்கு டெடெக் ஸ்டேட்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. நீங்க எப்பவுமே வந்து ஒரு ட்ரேட் பிளான் அனலைஸ் பண்ண வரீங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? 2 பேர் எடுத்துக்கோங்க. எதுக்கு இந்த 2 பேர் எடுக்கணும்னா, உங்களுக்கு இந்த கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அதனால எடுக்கிறேன். இப்போ நான் கோல்டு கூட காமிப்பேன். கோல்டு உங்களுக்கு காமிப்போம், சிங்கிள் டைம் பேரா காமிக்கிறேன். இப்போ கோல்டு காமிக்கும் போது உங்களுக்கு சில்வர் வந்து கம்பைன் பண்ணும்போது எஸ்எம்டி மட்டும் பார்த்தா போதும். பட் இயூஜிவி நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி டபுள் எடுத்து பண்றது எப்பவுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சில நேரத்துல ஈவில் என்ட்ரி இருக்கும், ஒரு சில நேரத்துல ஜிவில் என்ட்ரி இருக்கும். இதான் ரீசன். தென் இதே மாதிரி வேற என்ன எடுக்கலாம்னா, என்இசெட்டி யூஎஸ்டி எடுக்கலாம், ஆடி யூஎஸ்டி எடுக்கலாம், யூஎஸ்டி ஜேபிஐ, யூரோ ஜேபிஐ, ஜிபிபி ஜேபிஐ, அந்த பேர் பேரா நீங்க எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்க்க போறது ஒரு ட்ரேட் பிளான்னா எப்பவுமே ஒரு வீக்லி ப்ரிவியூவா இருக்கட்டும், ரிவ்யூவா இருக்கட்டும், இல்லை டெய்லி ப்ரிவியூ ரிவ்யூ எதுவாக இருந்தாலுமே ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்துருங்க. 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு நம்ம இஆர்ல இருந்து ஐஆர்ல வந்துட்டு இருக்குமா, இல்லை ஐஆர்ல இருந்து இஆர்ல போயிட்டு இருக்குமா அதை பார்க்கணும். சரி, அப்போ நம்ம போகலைன்னா கன்சல்டேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது ரீச் ஆயிட்டோம்னா, அந்த இடத்த ரீச் ஆயிட்டோம்னா அங்க கன்சல்டேஷன் இருக்கலாம். இஆர்எல் சார்ந்த கன்சல்டேஷன் இருக்கலாம், ஐஆர் சார்ந்த கன்சல்டேஷன் இருக்கலாம். இதான் மெயின் திங். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ட்ரேட்ல வந்து ஓரளவுக்கு சர்வே பண்ண முடியும் உங்களால. எல்லாரோட கொஷின்ஸுமே அந்த கன்சல்டேஷன்ஸ் வரும்போது ட்ரேட் பண்ண முடியலன்றது தான். ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த கன்சல்டேஷன்ஸ்ல ட்ரேட் வந்து பண்றது கஷ்டம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கன்சல்டேஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு வருது இல்ல நார்மலா இந்த மொமெண்டம், இதையே நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். நான் அதுதான் கேட்கறேன். இந்த மொமெண்டமே ட்ரேட் பண்ண மாட்டோம், தென் இப்போ இந்த ஃபுல் மொமெண்டம் ட்ரேட் பண்ண மாட்டோம், இதெல்லாம் பாருங்க. ஓகேங்களா? அதுதான் நீங்க யோசிக்கணும். அதை யோசிச்சாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ட்ரேட்ஸ் வந்து நம்ம இஆர்ல இருந்து ஐஆர்ல போயிட்டு இருக்கோம், ஐஆர்ல இருந்து இஆர்ல போயிட்டு இருக்கோம். இப்ப நடக்கிற ட்ரேட்ஸ்ல நம்ம ஹை ப்ராபபிலிட்டியா அதிகமான ஆர்ஆர் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதுல இருந்தா நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட்ஸ், நம்ம எப்போ வந்து ஆர்ஆர்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வர்றதுன்னு. ஓகேங்களா? ஒன்ஸ் த இஆர்எல் டு ஐஆர்எல் ரீச் ஆன பிறகு, ஐஆர்எல் ரீச் ஆயிடுச்சு, இஆர்எல் ரீச் ஆயிடுச்சுன்னா அங்க உங்களுக்கு லிக்விடிட்டி வந்து நியூஸோ இல்ல எதர் அவனுங்களே கிரியேட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்லா போயிடும். இல்லைன்னா கன்சல்டேஷன் எடுக்கும். ஓகே, நீங்க வந்து எப்பவுமே ஒரு 1 டே சார்ட் வச்சிருங்க. இன்னும் சொன்னீங்கன்னா வீக்லி சார்ட்ஸ்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க எஃப்இஜிஸ். ஓகேவா? வீக்லி சார்ட்ஸ்ல எப்பவுமே எஃப்இஜிஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது. இன்னும் ஹை ப்ராபபிலிட்டியா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? நிறையலாம் வீக்லி சார்ட்ஸ்லாம் எஃப்இஜிஸ்லாம் இருக்காது, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எக்கச்சக்கமான இருக்காது. ஜஸ்ட் இப்போ இங்க ஒரே ஒரு அடி இருக்கு, அது தான் மார்க்கெட் மேல போயிட்டு இருந்தது. இது வந்து இஆர்எல் ட்ராக்ட் ஆயிட்டு இப்போ கீழே வந்துட்டு இருக்கு, ஆல்ரெடி ரியாக்டட் ஐஆர்எலுக்கு. மேபி இது இஆர்எல் இருந்து இஆர்எல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பனாதான் அந்த சுச்சுவேஷன்ஸ் நடக்கும். அதான் அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ்லாம் அப்படி நடக்குது. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் திருப்பி எப்பவும் போல நமக்கு பேர் வந்து ஏறதுக்கு வாய்ப்பு உண்டு, பார்க்கலாம். இப்போ 1 டே எடுத்துட்டீங்களா?
உங்களோட ட்ரேட் வந்து இங்கெல்லாம் கூட கிடையாது, நீங்க இங்கதான் அனலைஸே பண்ண போறீங்க. ஆனா சும்மா நான் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க பிகினர்ன்றதுனால என்ன பண்ணோம்னா மார்க்கெட்ல என்னதான் இருக்குன்றத வந்து எப்பவுமே அனலைஸ் பண்ணிட்டே வாங்கன்னு சொல்றேன். சரிங்களா? இது வந்து ஒரு ஓபி. அந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு புரியணும், அதுக்காக நீங்க மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். நீங்க பாருங்க, இந்த இயர் எடுத்துதா இந்த ஓபி வந்து நான் ஐஆர்னு சொல்ல வரல. ஓகே, டிஸ்கவுண்ட்ல வந்து அது ஒண்ணுதான் இருக்கு. ஸோ அதை மார்க் பண்ணிட்டேன், இங்க இஆர்ல எடுத்தாச்சு, திருப்பி ஐஆருக்கு மார்க்கெட் வருது. பிஆர்எஸ் அவ்வளவுதான், நீங்க அதை மட்டும் பாருங்களேன். அகைன் உங்களுக்கு இங்க இஆர் கலெக்டட். அது போகும்போது இங்க உங்களுக்கு கரெக்டா ஒரு இந்த ஐஆர்ல இருந்து போகும்போதே ஒரு ஐஆர் வேற வச்சு போயிருக்கு. புரியுதுங்களா? கண்டினியூஷன் அதெல்லாம் இன்னும் சந்தோஷமா இருக்கும் என்ட்ரி எடுக்கிறதுக்கு, ஈஸியா ரீச் ஆகக்கூடிய டார்கெட்ஸ். நோட் வை போட்டு பாத்தீங்கன்னா 0.5 கீழே வந்து போயிருக்கும். அதை சொல்றதுக்காக தான் அந்த மாதிரி போட்டு பாக்குறேன். இந்த பாருங்க 0.5 கீழே வந்து போயிருக்கா. சரி, அடுத்தது அந்த இஆர்ல எடுத்தாச்சு. நான் சொல்றது இந்த இஆர்ல எடுத்தாச்சு. அங்கேயே பாருங்க உங்களுக்கு அங்கேயே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு, ஒரு ஐஆர். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கதான் மார்க் பண்ணணும் நம்ம. இங்க இருக்கு பாருங்க, இதுதான் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அதை மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, அது கலெக்டட். ஓரளவுக்கு தான், போயிட்டே இருக்காது. சரிங்களா? அந்த இண்டிகேஷன் கன்சல்டேஷன் வந்து உங்களுக்கு லீட் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணுது பாருங்க மார்க்கெட்டு. ஜஸ்ட் திருப்பி அங்க வந்து இஆர்எல் டூ வரும்போது ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். பட் நான் மார்க் பண்றேன் பாருங்க. ஐ மீன் மொத்தத்தை கம்பேர் பண்ணும்போது சின்னதா இருக்கும், அவ்வளவுதான். இது ஒரு எஃப்இஜி. தென் அங்க இருக்கக்கூடிய ஓபியும் டேப் தான் உங்களுக்கு. இது வந்து ஒரு பக்கா ஓபி. இது ரெண்டுமே டேப் ஆச்சு. அட்லாஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு இயர் திருப்பி கலெக்ட் ஆகுது. சரிங்களா? இதுக்கப்புறம் பிரைஸ் புஷ் ஆகல, உங்களுக்கு தெரியுதுங்களா? இது ட்ரேட் பண்ண வீடியோஸ் ஆல்ரெடி யூரோ யூஎஸ் இது கொடுத்தது தான் நம்மளுது. இங்க வந்து பிரைஸ் புஷ் ஆகல. ஓகே, ஸோ அப்போ அங்க இருந்தே வந்து நம்ம லோ டைம் என்ட்ரி பார்ப்போம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பார்க்க வேண்டியது இங்கதான். ஆனா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும். மார்க்கெட் இப்படிதான் நடந்திருக்கு. இப்போ நான் இவ்வளவு மார்க் பண்ணதுக்கு காரணம், இஆர்ல எடுத்துட்டோம், நம்ம ஐஆர்ல நின்றுட்டு இருக்கோம். ஸோ இங்க வரையும் டிராவல் பண்ணியாச்சு. இதை சொல்றதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ புரியுதுங்களா? நான் ஜஸ்ட் இது எல்லாத்தையும் மார்க் பண்ணாம இதை மட்டும் போட்டுட்டு விட்டுருந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணாதான் டீப்பா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். அதுதான் ஐசிடி. அதுக்காக ஐசிடி படிக்கிறதே மொத்தமா புரியணும் உங்களுக்கு. இதுல குவார்டர்லி தியரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எப்பவுமே ஒன்றில் குவார்டர்லி தியரி அப்ளை பண்ணும்போது சூப்பரா இருக்கும். ஓகே, இப்போ மார்க்கெட்டிங் வந்து ஃபுல்லா வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய நான் இந்த ஓபி மார்க் பண்ணல, ஜஸ்ட் இதை மார்க் பண்ணிடுறேன். அந்த எஃபிஜியோட 100% லெவல் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த லோவை எடுத்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஆமா, எடுத்தாச்சு. இது வரைக்குமே காலி ஆயிடுச்சு நம்ம வந்து. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? சிம்பிள் ரீசன், எலெக்ஷன்ஸ் டைம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கு. மற்றபடி ஒரு இஆர் டு இஆர் லெவலே போற அளவுக்கு மார்க்கெட் வந்து இங்க வந்துட்டு இருக்கு. அதான் ரியாலிட்டி. ஓகே, ஸோ இந்த ஈக்குவல் லோஸ் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்க வரும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம். ஏன்னா சும்மா கிடையாது அங்க வரது. ஏன்னா நம்மளுக்கு நியர்லி மார்க்கெட் ஒரு 1626 பாயிண்ட்ஸ் கீழே வேணும். பார்ப்போம். ஓகே, இப்போ இங்க என்ன பண்ணுது இதை நோட் பண்ணுங்க. ஃபுல் ஃபாலுங்களா? இங்க வந்து மார்க்கெட் உங்களுக்கு கன்சல்டேட் ஆகுது. இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. 4 ஹவர்ஸ்ல பார்ப்போம். இப்போ எங்க பை ஆகுது இல்ல, இந்த பை ஆகும்போது நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் யோசிக்கிறோம். இங்க இருந்து பை கொடுக்குறோம், இந்த ஐஆர்எல் வந்து ஃபெயில் பண்ணிட்டான். இந்த ஐஆர்எல் ஃபெயில் பண்ணிட்டு பை கொடுக்கலாம். மேபி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் செல்லுக்காவது போயிட்டு நான் பை ட்ரெண்ட் மாறுதுலாம் சொல்லல. அட்லீஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ஃபுல் ஐ டு லோ கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய இது ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிதான். சரிங்களா? அது எப்படி சொல்றேன்னா ஒரு 4 ஹவர்ல போயிடுங்க. அவ்வளவு இங்க ஒன் டேல வேலை முடிஞ்சது. இப்ப நீங்க டேரக்டா ஒரு 4 ஹவர் வந்துருங்க. 4 ஹவர்ல வந்துட்டு இங்க பாருங்க. ஸோ இந்த ஐல இருந்து இந்த லோ வரைக்கும் நீங்க ஃபிப் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 0.5 வந்திருக்கு. அட் த சேம் டைம் நீங்க எல்லாரும் கவனிச்சிங்களா? இப்போ உங்களுக்கு எப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுது மார்க்கெட்ல, அதே மாதிரி எனக்குமே இருக்கும். இப்போ அது என்ன சொல்றேன்னா, நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல, இது நல்லா கவனிங்க. இங்க அதை தூக்கியாச்சு. தூக்கிட்டு என்ன பண்றான், இந்த பை ஆகிட்டே போகும்போது இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜி வேற வச்சிருக்கான். தெரியுதுங்களா? ஐஆர்எல். இப்போ எல்லாருக்குமே என்ன தெரியுமா தோணும், இது ரியாக்ட் ஆகுமா, இங்க பை வந்து மார்க்கெட் ஆகுமா ஆகாதா? நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் என்ன ப்ரிவியூ இருக்கும்னு சொல்லிடுறேன். இப்போ முடிஞ்சதும் நான் சொல்லிடுறேன். நியர்லி உங்களுக்கு நான் யூரோ யூஎஸ்டிலாம் செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் வீடியோலாம் போடவே இல்லை ட்ரெடிக் ஸ்டேட்ஸ்ல. அதை கூட நான் இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 வீக் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கும் கிளாஸ் இருக்கு, நாளைக்கும் கிளாஸ் இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இது வந்து ரியாக்ட் ஆகுமா? இது நிறைய பேர் டவுட்.
இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஒரு 4 ஹவர் போயிடுங்க, நான் சொல்றேன். 4 ஹவர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான பீடியர் இங்க கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? ஒரே ஒரு பீடியர் இருக்கு, ஓபி. ஒரு பெரிய செல் கேண்டில் வந்து ஓபியா இருக்கு. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இப்போ இந்த மேல இருந்து செல் ஆச்சு இல்ல, இது ஏன் ஆச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? புரியுதுங்களா? அது ஏன் ஆச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? மார்க்கெட் எதை ஃபாலோ பண்ணது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஐல இருந்து இந்த லோ வரைக்கும் உங்களுக்கு கரெக்டா இங்க ஒரு எஃபிஜ் இருக்கா? இந்த எஃபிஜி பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, இந்த எஃபிஜி இருக்குல்ல, தெரியுதுங்களா? ஸோ அந்த எஃபிஜில இருந்து மார்க்கெட் உங்களுக்கு ரியாக்ட் ஆகி கீழே வருது. அப்போ யாரை ஃபாலோ பண்றாங்க? செல்ல தான் இன்னமும் ஃபாலோ பண்ணுது. நான் சொல்ல வரது அதுதான், இன்னமும் செல்ல தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஐல இருந்து இந்த லோக்கு வரக்கூடிய ஃபிப் மட்டும் தான் 0.5 ரீடேஸ்மெண்ட் வந்து ப்ரீமியம்ல இருக்கக்கூடிய டேவோட செல் எஃபிஜி எடுத்துட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் ஐ எம் ஆன் த செல் சைட். ஓகே, இங்க பை ஆச்சுன்னா பாத்துக்கலாம். எம்எஸ்எஸ் எப்பவும் போல நம்ம பார்த்துட்டு வேணும்னா எடுக்கலாம். ஏன்னா நாளைக்கு தயவு செஞ்சு டேட் பண்ணாதீங்க. நான் இன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணது 3ஆம் தேதி நவம்பர். நாளைக்கு வந்து எலெக்ஷன்ஸ் நினைக்கிறேன். நாளைக்கு எலெக்ஷன்ஸ் 2 days. ஆமா, டியூஸ்டே எலெக்ஷன்ஸ். மோசமா இருக்கும் மார்க்கெட். நான் இதுவரை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தது இல்லை, சொல்றேன், பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 1 ஹவர்ல பாருங்க. 1 ஹவர்ல ஜஸ்ட் அந்த ஒரு 1 டேவோட ஐஆர்எல் எஃபிஜி செல் எஃபிஜி தொட்டுட்டு கரெக்டா ஈக்குவலைசர் பிஎஸ்எஃப் தூக்கி இந்த எஸ்எஸ்எல் தூக்கி எம்எஸ்எஸ் வச்சாச்சு. இது வந்து உங்களுக்கு கரெக்டா ஒரு ஓபி ஆக்ட் ஆயிடும். உங்களுக்கு இங்க எஃபிஜியும் இருக்கு, அந்த எஃபிஜி அன்ஆக்டடா இருக்கு. அங்க நம்ம போயிட்டு ஷார்ட் டைம்ல ஒரு எல்டிஎஃப் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு எடுப்போம். இதுதான் நம்மளோட வியூ, டார்கெட் இங்க. ஓகேங்களா? ஒரு ட்ரேட் பிளானே உங்களுக்கு இங்க சொல்லியாச்சு. இது ஃபியூச்சர் ட்ரேட் பிளான் முடிஞ்சது. இப்போ ப்ரீவியஸ் வீக்லாம் எப்படிதான் நடந்தது அதை பத்தி பார்க்கலாங்களா? ஓகே, மேபி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல, ஒரு ஃப்ளோல அங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு செகண்ட் வீக்ல இருந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஏன்னா இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. இந்த செல் வந்து எல்லாருமே நல்லா ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்பீங்க. இங்க இருந்து தான் ஓவராலுக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் லைட்டா கோளாறு ஆச்சு. ஸோ இந்த 7th டேட்ல இருந்து பார்க்கலாம் வாங்க. ப்ரீமியம்லாம் என்கிட்ட கிடையாது, ஆனா 1 டே சார்ட்டும் வீக்லி சார்ட்டும் யார் வேணாலும் கட் பண்ணலாம். ஃப்ரீ ஆக்சிஸ் எல்லாருக்கும் உண்டு. ஸோ உங்களுக்கு இப்படி இருந்திருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? சிம்பிளான வியூ ப்ரோ. இங்க வரணும், அவ்வளவுதான். உங்க வியூவே இங்க வரணும். இந்த கோட் அடி மாத்தி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்பீங்க, இந்த எஃபிஜி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? டார்கெட்டுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், வேற ஒன்றும் இல்லை. இங்க ஆல்ரெடி வந்தாச்சுல மார்க்கெட், இந்த லோ கீழே ஆல்ரெடி வந்தாச்சுல. ஸோ இந்த லோ நான் டார்கெட் பண்ணுவேன், அதுக்காக நான் இப்படி வச்சிருப்பேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது வரைக்கும் என்னோட டார்கெட் இருக்கு, எனக்கு அது தேவை. இதெல்லாம் நான் எடுத்துடுறேன், இது அப்புறம் பார்ப்போம். இந்த லோ வரைக்கும் வரணும். அது எத்தனை நாள் வருதுலாம் தேவை, அந்த லோ வரைக்கும் எனக்கு வந்தா போதும். சப்போஸ் இப்போ இங்க இருந்து லைட்டா பை கொடுக்குதுன்னா இங்க இருந்து போயிட்டு இந்த ஐஆர்ல இருந்து வரும்னு சொல்லிட்டு என்னோட பிளான் இதுதான். அந்த வீக்லி பிளான். எப்போ 4ஆம் தேதி மார்க்கெட் முடிஞ்சோடனே எனக்கு வந்து 7ஆம் தேதி மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது இதான் என்னோட பிளானே. 1 டேல ஒன்னு இப்படி வேட்டும், இங்க விழுந்து திருப்பி இங்க வேட்டும். அப்படி இல்லையா, லைட்டா மேல ஒரு ரீடேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வந்து வேட்டும். இவ்வளவுதான் எனக்கு தேவையான பிளான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணுவேன் நானு, இந்த பீரியட் எஃபிஜி இருக்கு, இங்க பிரேக்கர் இருக்கு. ஓகேங்களா? சோ எனக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்து 4 ஹவர்ல தான் என்ட்ரி எடுக்கணும். டேரக்டா 4 ஹவர் வந்துடலாம். ஏன்னா ஓகே, ப்ரீமியம் கிடையாது. ஃப்ரைடேஸ்ல எதனா வந்து நம்ம விட்டுட்டு போயிருக்கலாம்ல. ஐ மீன் ஆர்டர் ஃப்ளோட டார்கெட்ஸ் வந்து ஃப்ரைடே நம்ம விட்டு போயிருக்கலாம். அதனால 4 ஹவர் வந்துடலாம். 7ஆம் தேதியில இருந்து நம்ம பார்க்க போறோம், இங்க இருந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட். இது வந்து என்ன லைன் சொல்லிட்டு யாரும் யோசிக்க வேண்டாம். இது நம்மளோட 1 டே டார்கெட் லைன். ஓகே, ஜஸ்ட் அது வந்து கலர்ல வைக்கிறேன், ஒரு பிங்க் கலர் போல இருக்கட்டும். இந்த லைன்ல தான் நம்ம இது பண்ண போறோம். லெஃப்ட் சைடுல நம்ம டார்கெட்ஸ் பக்காவா இருக்கு. டார்கெட்ஸ் பத்தி யோசிக்காதீங்க. ஒவ்வொரு வாட்டி நான் இங்க வந்து 15ல வந்து காமிக்க முடியாது, இப்பயே சொல்லிடுறேன். நல்ல லோஸ் இருக்கு, ஈக்குவல் லிக்விடிட்டிஸ் இருக்கு, இது வரைக்கும் இருக்கு பயங்கரமா. இதுக்கப்புறம் விழுந்தா இது இந்த இம்பேலன்ஸ் ஃபுல்லா என்னோட டார்கெட். ஓகே, இங்க வரும்போது தான் கொஞ்சம் யோசிப்பேன். ஸோ அதை பார்க்கலாம். 7th டே ஃப்ரைடே சூப்பரா இருக்கா? ஏன்? என்எஃப்பி அக்டோபர் மாசத்தோட என்எஃப்பி அது ஃபுல்லா அடிச்சு தூக்கிட்டாங்க கீழே வரைக்கும். இப்போ என்னோட எய்ம் என்ன தெரியுமா? மேக்ஸிமம் சொல்றாங்க, அந்த கேண்டிலுக்கு காரணம் இன்ஸ்டியூஷன் பார்ட்டிசிபேஷன். ஒரு 1 டேலயே வந்து உங்களை இது வரைக்கும் தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் ட்ரெண்டிங்ல இருக்கு. ட்ரெண்டிங்னா நல்லா விழுந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி ட்ரை பண்றவன் என்ன பண்ணுவானா, இந்த எஃபிஜி ஃபெயிலியர் பண்ணிட்டு இந்த ஹெச்ஆர்லாம் எடுத்து இந்த எஃபிஜி போகணும்னு மார்க்கெட் முடிவு பண்ணாது. ஜஸ்ட் இங்க இருந்து நீங்க ஒரு ஐ டு லோ ஃபிப்போ போடுங்க. இந்த ஐ டு லோ ஃபிப்போ போட்டு 0.5 ரீச் ஆகுதான் கொஞ்சம் பாத்துக்கோ. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து கோல்டு எல்லாம் 0.5 ரீச் பண்ணாம இந்த எஃபிஜி லைட்டா எடுத்துட்டு கீழே விழுந்துடும்.
ரீச் பண்ணால் நல்லது. 0.5 ரீச் ஆகுதா? சரி, ஓகே. அது 8ஆம் தேதி கிட்ட போயிடுது. நான் அந்த 7th மட்டும் சொல்கிறேன். நான் வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது 4 ஹவர் சார்ட் பார்க்கும்போது 7ஆம் தேதி மார்க்கெட் மண்டே பார்க்கும்போது இதான் நினைச்சிட்டு இருப்பேன். இந்த 0.5 எனக்கு இன்னைக்கே ரீச் ஆச்சுன்னா அங்கேருந்து நான் ஒரு செல் என்ட்ரி எடுப்போம். அது வரைக்கும் செல் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அந்த 0.5 ரீச் ஆகிறதுக்கு வந்து மார்க்கெட் ட்ரை பண்ணுது இல்ல, தாராளமா எடுத்துட்டு போயிட்டு கவுண்டர் ட்ரெண்ட் பை போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் உஷாரா இருந்துவாங்க. ஓகே, 1 ஹவர் போயிடலாம். ஜஸ்ட் ஒரு 11:30 தான் எனக்கு தேவை இங்கே மண்டே வந்தோடனே. சென்னை கண்டிஷன் தேவையில்ல. 11:30 ஓகே, சூப்பராக இருக்கு. எனக்கு இங்கே ஒரு நல்ல விஷயம், இந்த ஒரு லோ இது மேபி எனக்கு வரும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் அமையலாம். அதுக்காக போட்டு வச்சுக்கிறேன். சூப்பர். ஓகே, இப்போ எங்கள் 11:30 எங்கே இருக்கு? சைடு ப்ரோ கேட்டீங்க. 9:30 கேட்டீங்க. மார்க் பண்ணிக்கோங்க 1 ஹவர்ல. ஓப்பன் ப்ரைஸ் டிடிஓ. டிடிஓக்கு வேலிடிட்டி இல்லாமலாம் கிடையாது, வேலிடிட்டி இருக்கு. நம்ம ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இப்போ நானே உங்களுக்கு சொல்லிட்டேன், கவுண்டர் ட்ரெண்ட் பண்ணலாம். நீ ஏன் சொன்னேன் இந்த 0.5 போகிற வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். செல் என்ட்ரி வந்து கிடைக்காம இருக்கணும். பை பார்க்கறதுக்கு செல் என்ட்ரி கிடைச்சிச்சுன்னா நீங்க காலி, அவ்வளவுதான். ஏன்னா மேஜர் ட்ரெண்ட் செல்லு தான், கவுண்டர் ட்ரெண்ட் அடிச்சுட்டு இருக்கோம் நம்ம. 15 போயிடலாம். நீங்க அவ்வளவுதான், எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் எல்லாம் கிடையாது, பைக் கிடையாது, செல்லுக்கு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஏன் எப்படி பார்க்காம பார்த்துட்டு எடுத்துக்கலாம், வேலை முடிஞ்சது. இது 9:30 கேண்டில். ஓகே, 9:30 கேண்டில் மார்க் பண்றதுக்கு காரணமே அங்க இருக்கக்கூடிய அக்யூமுலேஷன் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் மார்க் பண்றோமே. ஸோ இது ஃபுல்லா எனக்கு அக்யூமுலேஷனா இருக்கா? ஓகே, இது அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன், அவ்வளவுதான். இங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன்லாம் வரும்னா எதிர்பார்க்க கூடாது. இது சொல்லலாம் நானு. சப்போஸ் இங்க வந்துட்டு இங்க இருந்து போகலாம் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இந்த செல் ஆகி வருது இல்ல, அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆட்கள். இது வந்து அக்யூமுலேஷன் ப்ரோ, இது மேனிபுலேஷனு, ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூஷன் பொறுமையா போச்சு, இப்போ கீழே வந்தாச்சு, இது வந்து ஓபி இங்க ரியாக்ட் ஆயிட்டு போகுது அப்படின்னுவாங்க. ஆனா உடச்சிருவானுங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இங்க ரியாக்ட் ஆகி வரது செல்லுல வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் இப்போ கரெக்டா வந்துட்டு வரைக்கும் பாருங்க, 0.5 ரியாக்ட் ஆயிடுச்சு, அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் மண்டே மட்டும் தான் ட்ரேட் பண்ண சொன்னேன், புரியுதுங்களா? ஓகே, இப்போ இங்க வந்து எனக்கு என்ட்ரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல எனக்கு கிடையாது. நான் இதை வந்து 5 மினிட் தான் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். இங்க 11:30 எங்க இருக்கு, அங்க இருந்து நான் பார்ப்பேன். ஓகே, 5 மினிட் போயிடலாம். 5 மினிட் ஓப்பன் ஆகணும். வா ஜஸ்ட் ஓகே, இங்க பாருங்க. இந்த எம்எஸ்எஸ்லாம் இருக்குல்ல, இது மட்டும் எப்பவுமே கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, நீங்க கேட்குறீங்க, அதனால கவுண்டர் ட்ரெண்ட்லாம் போறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த எம்எஸ்எஸ், அதாவது இது லைட்டா கொஞ்சம் தூக்கி இருக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்கத்த என்னால ரொம்பலாம் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, நான் ட்ரேடு இல்லைன்னு சொல்லலை, இது ட்ரேட் தான், பட் சொல்றேன். ஆனா இங்க வந்து எனக்கு கில் ஜோன் பாத்துக்கோங்க, கில் ஜோன் இங்கேயே முடிஞ்சிருது. ஓகே, 3 o'clock மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த ட்ரேட் கிடைச்சது 14:35, 4 மணிக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ 5:30 ஓப்பன் ஆகும்போது பாருங்க, அவ்வளவுதான். மண்டே நம்மளுக்கு ட்ரேடே கிடையாது. ஜஸ்ட் அனலைஸ்டு வேல நம்ம மார்க்கெட் போயிருக்கு, அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் போயிருக்கு, அந்த 0.5 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. ஆனா நம்ம ட்ரேட் கிடையாது. ஓகே, ஸோ அகைன் வந்து மண்டே ஒரு 1 டே கேண்டில போய் பார்த்துக்கோங்க எப்படி முடிஞ்சிருக்குன்னு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக ஒரு சின்ன ஒரு பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ டியூஸ்டே மேபி அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து திரும்பி செல்ல எதிர்பார்க்கலாம். எக்கனாமிக் கேலண்டரும் பார்க்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன். எக்கனாமிக் கேலண்டரும் பார்க்கணும். சாரி, ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா நீங்க எக்கனாமிக் கேலண்டர் பார்த்துட்டு தான் நீங்க எடுக்கணும். October 7 தானே நம்ம பார்த்தது. ஓகே, பாருங்க, மண்டே டியூஸ்டே நியூஸே இல்லை. ஸோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே 3 நாள் நியூஸ் இல்லை, மொக்கையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெனஸ்டே நியூஸ் இருக்கு 11:30 PM, அந்த வந்து அந்த மினிட் மீட்டிங்ஸ் 11:30க்கு PM செஷன் அது ஆயிடும். நம்மளுக்கு கிடையாது. தேர்ஸ்டே நல்ல ஒரு சிபிஐ நியூஸ், ஆனால் மொக்கையா தான் இருந்தது, ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. ஓகே, ஓரளவுக்கு மொமெண்டம் வந்து செகண்ட் ஆஃப் த வீக்ல இருக்கு. இப்போ நம்ம ட்ரைனிங் உள்ள போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா மொமெண்டம் இல்லை, அதனால நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம்ல, ஒரு 2 hourன்றத போதும் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்றேன். நம்ம 4 hour போயிடுங்க. டியூஸ்டே 8th டேட் பார்க்க போறோம் நம்ம. நம்ம மார்க் பண்ணது இந்த I2 லோ, இந்த 0.5 நம்மளுக்கு வரணும்னு சொல்லிட்டு தெரியும். இங்க வந்து நம்மளுக்கு 6 இந்த 230
ஐ மீன் இருக்கு பாருங்க, இந்த 2:30 6:30 தேவையில்லை. 10:30 1 hour கழிச்சு தான் நம்ம உள்ள போக போறோம். ஓகேங்களா? ஸோ 1 hour போயிடலாம். நான் உங்களுக்கு ஒரு வாட்டி எதுக்கு வரேன்னா, உங்களுக்கு அந்த பிடிஆர் ஞாபகம் இருக்கணும். அங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த 0.5 மார்க்கெட் இறங்கும் போதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில பேர் அந்த ஞாபகம் இல்லாத தப்புல தான் நீங்க விட்டுறீங்க. இங்க வந்தோடனே திருப்பி டிடிஓ மார்க் பண்ணிக்கோங்க. 9:30 டியூஸ்டே 9:30 கேண்டில் ஓப்பன் பிரைஸ் பை கேண்டில்ன்றதால ஓப்பன் பிரைஸ் வந்து எங்க இருக்கும்? கீழே இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் கரெக்டா மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து செல்லு பார்க்க போறேன். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த மார்க்கெட் வந்து நான் மார்க் பண்ண டிடிஓக்கு மேல போயிட்டு வருது இல்ல, அவ்வளவுதான் எனக்கு மேனிபுலேஷன். அதுதான் என்னோட ட்ரெண்ட் தெரிஞ்சு நான் கரெக்டா மேனிபுலேஷன் பண்ணாதான் எனக்கு டிடிஓ ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இது இருக்கா டிடிஓ? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நல்ல ஒரு கன்சல்டேஷன் தெரியுதுங்களா? இது ஒரு கன்சல்டேஷன். எனக்கு இங்க வந்து மேனிபுலேஷன், என்ட்ரி அடிச்சு டிஸ்ட்ரிபியூஷன், அவ்வளவுதான். மோசமா இருக்கு மார்க்கெட், ஐ அக்செப்டட். ஏன்னா செகண்ட் வீக்ல ரொம்ப மோசமா இருந்தது. அவ்வளவுதான் இந்த டவுன்ஃபால். இதுதான் நம்ம டியூஸ்டே பார்த்த மார்க்கெட். ஐ மீன் இங்க லண்டன்ல இருந்து நியூயார்க் வரைக்கும் கவரே ஆயிடுச்சு. இவ்வளவுதான் மார்க்கெட். நீங்க படிச்சது வேலை செய்யணும். என்ட்ரிஸ் டெய்லி கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க சமாளிக்கிறதுக்காக சொல்லல, இதான் நிஜம். டெய்லி என்ட்ரிஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது நம்மளால. ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு 5 மினிட்ல என்ட்ரி 3 மணிக்குள்ள கிடைச்சா நான் எடுக்கலாம். புரியுதுங்களா? 5 மினிட்ல என்ட்ரி 3 மணிக்குள்ள கிடைச்சா எடுக்கலாம். இப்போ 15 மினிட்ல இங்க என்ட்ரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் காமிக்கிறேன், தெளிவா பாருங்க. இது வந்து ஒரு நல்ல பை கேண்டிலா, எல்லார் மார்க்கெட்டா? ஸோ எனக்கு இங்கதான் லோ இருக்கு. இந்த லோ உடைச்ச பிறகு 5 o'clock பிறகு உங்களுக்கு கரெக்டா மார்க்கெட் இந்த ஓபி டேப் ஆகுது. ஏன் இது எடுக்க சொல்றேன்னா, ஆர்டர் ஃப்ளோ கரெக்டா இது ஒரு ஓபி டேப் ஆயிட்டு இறங்குது. ஸோ இது ஒரு ஓபி டேப் ஆயிட்டு இறங்குது. இந்த எல்லாரும் மார்க்கெட் மாட்டுச்சுன்னா நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரம் எம்எஸ்எஸ் பார்க்க முடியாது. உள்ளே வந்து ஆர்டர் ஃப்ளோ ட்ரேட் ஆகும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம நியூயார்க் வரும்போது அது எம்எஸ்எஸ் கிடைச்சாச்சு. ஓகேவா? ஸோ நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த லோ மைன்யூட்டா எடுத்திருக்கோம். நான் சிங்கிள்ல போடுறேன் பாருங்க, கொஞ்சமா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? மைன்யூட்டா எடுத்தது. ஓகே, எம்எஸ்எஸ் எனக்கு கன்ஃபார்ம். வேற சார் பிடிஆர் தைரியமா எடுக்கலாம். அவ்வளவுதான். ஏன் டைம் ஃப்ரேம், ஸோ எடுக்கலாம். நீங்க வந்து மில்லியன் கணக்கில் அக்கௌண்ட்ல ஹேண்டில் பண்ணும்போது ட்ரேட்ல எடுக்காதீங்க சொல்லல, இப்போதைக்கு எடுக்கலாம். சரிங்களா? 5:15 டேப் ஆயிட்டான். ஆனா 5:30 அங்கதான் இருந்திருக்கான். நீங்க தான் எடுக்கணும். அதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது நேத்திக்கு. எப்பவுமே நான் இனிமே கொஞ்சம் ட்ரேட் பண்ண வீடியோஸ் வந்து சீக்கிரமா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் நிச்சயமா. இந்த 5:30 ஓகே, இங்க வந்து நம்ம எடுப்போம். எங்க எஸ்எல் வைக்கிறது? இங்கேயே வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்கு ட்ரெண்ட். அங்க நம்ம ப்ரோ ட்ரெண்ட்ல தான் இருக்கும். டிபி வந்து இந்த ஏஷியன் செஷன், அதாவது ப்ரீவியஸ் செஷன் டிபியா வைக்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் செஷன் லோஸ் அண்ட் ஐஸ் டிபியா வைக்கலாம். இப்போ புரியுதுங்களா எப்படி என்ட்ரி ஃபார்ம் பண்றேன்னு? ஒரு 4.5 அவ்வளவுதான். மண்டே என்ட்ரி இல்ல. என்னோட பிளான் படி டியூஸ்டே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரே ஒரு என்ட்ரி தெளிவா வந்து ஒரு 5:30 மணிக்கு மார்க்கெட்டோட ப்ரீ ஓப்பன் டைம்ல போட்டாச்சு. எனக்கு டிபி ஹிட் ஆனது 8:45 கிட்ட வந்து போனது வந்து எனக்கு 8 மணிக்கே வந்தாச்சு. ஸோ எனக்கு 2 மேக்ரோ ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த தெரிதா, ஃபர்ஸ்ட் மேக்ரோ ஹெல்ப் பண்ணுச்சு, திருப்பி 2வது மேக்ரோ டிபி முடிச்சிருச்சு. ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மேக்ரோ, முடிக்கிறதுக்கு ஒரு மேக்ரோ. இப்போ இங்க வந்து நான் இந்த என்ட்ரி விட்டுட்டேன். நான் என்ன பண்றது? 5 மினிட் போய் பார்க்கலாம். நான் வேணும்னா சொல்ல, பார்த்தா இருக்கான்னு பார்க்கலாம். இல்லையா எதுவும் பண்ண முடியாது. ஓகே, சீரியஸ் என்ன ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஐஓஎஃப்டி கொடுக்குறான். இந்த ஐஓஎஃப்டி தைரியமா எடுக்கணும்னா நீங்க இதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடணும். அப்பதான் ஐஓஎஃப்டி எடுக்க முடியும். ஏன்னா ஐஓஎஃப்டி எம்எஸ்எஸ் கிடைக்காது. எம்எஸ்எஸ் இல்லாம தான் நீ ஐஓஎஃப்டி எடுக்கணும். இல்ல எனக்கு எம்எஸ்எஸ் வந்தா தான் நான் எடுப்பேன். ஓகே, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் மார்க்கெட் ஓட விடணும். இங்க இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இந்த லோ வந்து நீங்க ஓட விடணும். ஸோ இது வந்து ஐ கலெக்டடு. இந்த ஐ கலெக்ட் ஆகும்போது இங்க ஒரு ஓபி, அது 15 மினிட்லயே ஓபி, இங்கேயும் ஓபி கலெக்ட் ஆகிட்டு கீழே விழுது. இது வந்து ஒரு லோ விழுது. அகைன் நீங்க என்ன என்ட்ரின்னு கேட்டீங்கன்னா ஒரு எஃப்இஜி பிளஸ் ஒரு ஓபி. நான் எஃப்இஜிலே போட்டுருவேன். ஓபி வரைக்கும் விட்டு போடுவேனான்றதுலாம் எனக்கு தெரியாது. நான் எஃப்இஜில போட்டுருவேன். ஓகேங்களா? ஏன்னா முடிஞ்ச மார்க்கெட் நான் சொல்லி போய் சொல்லலாம். எஃப்இஜி அவ்வளவுதான், ஓபிலாம் கிடையாது. இங்க வச்சுப்பேன், நோ ப்ராப்ளம். ஆர்டர் ஃப்ளோ பக்காவா இருக்கு. சேம் த டிபி இது வரைக்கும் தான், அவ்வளவுதான். அதே டிபி 0.2, அதாவது 1:2 கரெக்டா 2 ஆர். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதான் என்ட்ரி. இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். டியூஸ்டே
டபுள் என்ட்ரி போடுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேள்வியும் என்ன கேட்டிருக்கீங்க. உங்களோட ரிஸ்க் பர்சன்டேஜ் உங்களால மெயின்டைன் பண்ண முடியும், சைக்காலஜிலாம் பர்ஃபெக்டா இருக்குன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா ப்ராஃபிட் ரூல்ஸ் படி ஒரே நேரத்துல 3% மேல எல்லா பேரையும் கலந்த மாதிரி கூட எடுக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு சில பேர் டவுட் இருக்கு, 3% ஒரு பேருக்கு தானே அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த அக்கௌண்ட் சைஸ்ல 3% மேல ஒரே நாளைக்கு ட்ரேட் எடுக்காதீங்க. எதுக்குன்னா அந்த 3% லாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டிரா டவுன் போயிடும். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு சில கம்பெனிஸ்லாம் வச்சிருக்க ரூல்ஸ். ஒரு நாளைக்கு 5% லாஸ் பண்ணலாம்னு சொல்லுவோம். ஆனா ஒரே ட்ரேட்ல எத்தனை நாள் லாஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 3 தான் பண்ணணும், 2 தான் பண்ணணும்னு போயிடுவானுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு நாள்ல தான் லாஸ் பண்ண சொன்னேன், ஒன்னு நேரம் ஒரு ட்ரேட்லயே லாஸ் பண்ண சொன்னது அக்கௌண்ட் பிரீச்ன்றோம். நீங்க 3% தான் லாஸ் பண்ணிருப்பீங்க, 7% மீதி இருக்கும், ஆனா அக்கௌண்ட் காலி. இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அக்டோபர் 2வது வாரத்துல உங்களுக்கு டியூஸ்டே ஆனா ஒரு 2 ஆரோ இல்ல இதை எடுத்தீங்கன்னா ஒரு 4.5 ஆரோ, அது உங்க கையில இருக்கு. நான் இப்ப இதை எடுத்துறேன், ஏன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் நான் டே டைம் ஃப்ரேம் போயிடுவேன். டே டைம் ஃப்ரேம் போயிட்டு டியூஸ்டே எப்படி முடிஞ்சிச்சுன்னு பார்ப்பேன், வேற ஒன்றும் இல்லை. அகைன் கைஸ், ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். 1, 2, 3. ஸோ இது ஐஆர்எல். நம்ம மார்க் பண்ண ஒரு 4 ஹவர் I2 லோவோட 0.5 லெவல் ஒன் டேல ஐஆர்எல் மாறும்னு நம்ம தெரியாம ஃபர்ஸ்டே மார்க் பண்ணிருக்கோம். ஆனா இப்போ மாறிடுச்சு, டியூஸ்டே நல்லா வேலை செஞ்சிருக்கு. இது நல்லா கவனமா வச்சுக்கோங்க. இதுதான் இஆர்எல், இது ரீச் ஆகல, அப்போ வெனஸ்டே நல்லா இருக்கும். எப்படி இதெல்லாம் யோசிக்கணும், நான் சொல்ல மாறேன்ட்டேன், சாரி. ஓகே, இப்போ 4 ஹவர் போயிடலாம். நம்ம ஐஆர்எல் டு இஆர்எல் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு இஆர்எல் இருந்து ஐஆர்எல் செல்லிங்ல வந்து இருக்கோம். அதுல ஒரு சின்னதா ஒரு ஐஆர்எல் டு இஆர்எல் இருக்கு. இப்படிலாம் பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இங்க சொல்லவே வேண்டாம், அதே சேம் தான். ஒன் டேலயும் சரி 4 ஹவர்லயும் சரி நம்ம இங்க இருந்து இப்ப கீழே விழணும், அதுதான் நம்மளுக்கு மெயின். 6:30 விட்டுடலாம், 2:30, 6:30, 10:30, 1 ஹவர் கழிச்சு 11:30 உள்ள போலாம். நியர்லி வந்தாச்சு, ஹோல்ட் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்ஸ். ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்மளுக்கு தேவை இன்ட்ராடே. வெனஸ்டே 9:30 கேண்டில் ஓபன் பிரைஸ், செல் கேண்டில்ன்றதுனால. ஓகே, இங்க போட்டாச்சா என்ட்ரியா? சாரி, டிடிஓ ஆரஞ்சு கலர் வச்சுறேன், டிடிஓ இது, சரிங்களா? இப்போ 1 ஹவர்ல ஸ்ட்ரக்சர் யாருக்கா அதெல்லாம் தெரியுதா? நம்ம இங்க ரெக்கார்டிங் தான் பண்றோம், நீங்க பேசலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இன்ட்ராக்ட் பண்ணலாம். இது மொத்தவங்க பார்க்க தான் போறாங்க. நீங்க பேசுறது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆக போறது கிடையாது. ஸோ நீங்க இன்ட்ராக்ட் பண்றதால இன்ட்ராக்ட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சரிங்களா? ரொம்ப சைலண்டா இருக்கிறது நான் மட்டும் தான் கிளாஸ்ல இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க பாருங்க, ஏஎம்டி நேற்று ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு, இதுலயும் பார்க்கலாமா? நல்லா பாருங்க, ஏ தென் எம். ஓகே, இது டி ஆச்சா? பொறுமையா தான் இருக்கு, ஆனா அது டி தான். ஆர்டி ஆஸ் எ ஸ்விங் ட்ரேடரா அவன் ட்ரேட் எடுத்து தான் இருப்பான், நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம நைட்டு போச்சுன்றதுலாம் என்ட்ரில நம்ம சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியாது. அதுக்கு சொல்றேன், நான் என்ட்ரிங்க இருக்கிறது காமிக்கிறாரு. ஓபி இது. ஓகே, இது ஓபி எப்போ தொட்டிருக்கு? 1:30 மணிக்கு தொட்டிருக்கு. இதெல்லாம் என்ட்ரி எடுப்பானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல, ஸ்விங் ட்ரேட் என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணிட்டு ஆர்ட் ட்ரிகர் பண்ணிட்டு கூட போவாங்க. அதாவது செட் லிமிட் வச்சிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த லோ தான் எம்எஸ்எஸ், இது பிஎஸ்எல், இது எஸ்எஸ்எல், எம்எஸ்எஸ். இது வந்து உங்களுக்கு ஓபி நைட்டே டேப் ஆயாச்சு. விட்டா கூட அவன் கவலைப்பட மாட்டான், ஏன் காலையில உட்காந்து பிடிச்சிப்பான், சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் இப்படி பாத்துட்டீங்களா? இப்ப இங்க ஆர்டில இருந்து இறங்கிட்டு இருக்கா, நம்ம இங்க வேற என்ட்ரில இருக்குமா, பக்காவா? நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணி வச்சிருக்கோம், இது 10:30. ஓகேங்களா, நல்லா பாருங்க இங்க ஒன்னு. சரி, ஓகே, நமக்கு 10:30 தான் தெரியும், இதை நான் சொல்லல, நான் 15 மினிட்ல வரேன். ஏன்னா அங்க திருப்பி வந்து ஒரு லோவர் லோ கொடுத்துருக்கு, லோவர் லோல வந்து திருப்பி உங்களுக்கு ஒரு பீரியட் கிடைக்கும் மேல ப்ரீமியம்ல, அதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, இதுதானே நான் இப்ப சொல்ல வந்தேன். ஸோ இங்க வந்து நிறைய பேர் டிலைடு ப்ரொட்ராக்ஷன் சொல்லிட்டு எடுக்காம விட்டுருவீங்க. ப்ரோ டிலைடு ப்ரொட்ராக்ஷன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இருக்கே, ஈக்குவலைஸா இருக்கே, எனக்கு தூக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கோட் என்னது, 1 ஹவர் ஓபி ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்கு. அது நடக்கும்போது இன்ஸ்டிடியூஷன் பார்ட்டிசிபேஷன் கரெக்டா அதை பாருங்க, 10:30 மணிக்கு விட்டு தூக்கியிருக்கான், இங்க இருக்கிறதுல தூக்கிட்டு இறக்குறான், முடிஞ்சது. இதெல்லாம் அவனோட பார்ட்டிசிபேஷன். இங்க வந்து நீங்க என்ட்ரி எடுக்காம விட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது, கடவுளே வந்து காப்பாற்ற முடியாது. இன்ஸ்டிடியூஷன் உள்ள வந்தாச்சு, அந்த இண்டிகேஷன் இது. ஸோ பக்காவா லோவர் லோ. மார்க்கெட் வந்து உங்களுக்கு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போகும்போது சும்மா சும்மா எனக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஐ எடுக்கணும், அடுத்தது லெஃப்ட் சைட்ல இருக்கிற லோ எடுக்கணும்லாம் கேட்க முடியாது.
ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி வரும்போது லோவர்ல வந்துதா லோவர் ரயில பீரியட் இருக்கும் என்ட்ரி போடணும். ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணிட்டு அதை பேசுறேன். வெறும் லோவர் டைம் ஃப்ரேம்னா நான் பேச மாட்டேன். எஃப்இஜி நம்மளுக்கு எப்பவுமே அதுதான். நீங்க ஓபியே முன்னாடி இருக்கே எடுப்பீங்களான்னு கேட்கலாம். ஓகே, ஓபி கூட எடுத்துக்கலாம் முன்னாடியே இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கரெக்டா 3:45 பார்த்துக்கோங்க. கில் ஜோன் பார்க்கல, சொல்றேன். 3:45 போட மாட்டோம், நிச்சயமா போட மாட்டோம். என்ட்ரி இது 3:45 தான் கிடைச்சிருக்கு. அப்புறம் எதுக்கு அதை மார்க் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா, பிரைஸ் கரெக்டா வேலை செய்து நம்ம என்ட்ரி கிடைக்கலாம், நம்ம எதுவும் பண்ண முடியாது. டியூஸ்டே தானே ஒரு ப்ராஃபிட் பண்ணோம். இது வந்து ஒரு 2.5 யார் எப்போ ரீச் ஆச்சுன்னு பாருங்க. 6:45 ரீச் ஆச்சு. இப்போ இங்கேருந்து எதனா என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். அவ்வளோதான் நம்ம பார்க்க முடியும். அதுவும் 5 மினிட்ல தான் பிரேக்கர் இருக்கா நம்ம போயிட்டு தேட முடியும். 5 மினிட் போயிடலாம். 1 ஹவர் வேணா உங்களுக்கு காமிக்கிற மார்க்கெட் அந்த ஃப்ளோ போகிறது. நான் இதை பார்த்துட்டு தான் பேசினேன் டக்குன்னு, இங்கே எதனா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ டிடிஓ கரெக்டாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு டிடிஓ சண்டா என்ட்ரிஸ் இருக்கு, பிடிஆர்எஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. டிடிஓ சண்டா இருக்கும். ஓகே, இப்போ இங்கே எனக்கு ஏன் அப்படியே கிடையாது, இங்கே ஏன் அப்படி வேலை செய்யல, அவ்வளோதான். தென் நியூயார்க்ல இருக்கான்னு சொல்லிட்டு 5 மினிட்ல போய் பார்க்கலாம். நான் பேக் டெஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் லைவ் டெஸ்ட்ல நீங்க இருக்கு இல்லை அது கூட உட்காந்து பார்த்தா தானே தெரியும். அதான மெயின். இங்க பார்த்தோமா நம்ம கஷ்டகாலம் வந்து தொட்டது லேட் என்ட்ரி, என்ன பண்றது. இங்க வந்து என்ட்ரி எடுக்கணும்னா எனக்கு இந்த எஃப்இஜி வந்து எடுத்திருப்பேன், அவ்வளவுதான். அந்த எஃப்இஜி வரலாம் என்ட்ரி கிடையாது. இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அவன் ஏதோ இறங்குவான், ஒரு நேரத்துல தூக்குவான், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். கிட்ட வந்து போயிருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது வரைக்கும் பாருங்க, அதான் ஒரு 3 இது ஒரு நேரத்துல உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இந்த 2-3 இருந்தா எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கலாம். ஆனா இங்க வந்து நான் ஹையர் டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணி தான் வரேன். இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப எல்டிஎஃப்லாம் ஒன்றுலாம் எடுக்காதீங்க, விட்டுருங்க. ப்ராஃபிட் போயிருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல, ஜஸ்ட் லீவ் இட், அவ்வளோதான். திருப்பி இங்க இருந்து உங்களுக்கு கரெக்டா என்ட்ரிலாம் கொடுத்து இறங்க தான் செய்யுது. எல்லாமே பர்ஃபெக்ட் தான். ஐ மீன் ஒரு 100K 50K நோ ப்ராப்ளம். நிறைய அக்கௌண்ட் ஹேண்டில் பண்றீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ எனக்கு வந்து நான் அதெல்லாம் எடுக்க மாட்டேன், விட்டுருவேன். பரவாயில்ல வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுருவேன். எனக்கு இது ஓகே. ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வாரம் இங்க எடுத்துட்டேன், எனக்கு 4 hour இங்க. ஓகேங்களா? நான் 1/2% ரிஸ்க் எடுக்குது, எனக்கு 4 hourனா 4.5 hour, இது வந்து எனக்கு 2.25%. ஓகே, வேலை முடிஞ்சுது. எனக்கு மந்த்லியே 10 வந்தாலே போதும். ஸோ இது எடுக்கத்தான் எடுக்கலாம், இல்லைன்னா அவங்க விருப்பம் தான். ஏன்னா அது நியர்லி இது வந்து ஸ்ப்ரெட். ஓகேங்களா? ஒரு இப்போ ஹோண்டா புரோக்கர்ல போய் பார்த்தா தொட்டிருக்கும், எஃப்எக்ஸ்எம்ல தொட்டிருக்காது. இந்த மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் அவனோட எக்ஸிகியூஷன் சார்ட்ஸ் வந்து அவனுங்க கரெக்டா கொடுப்பானு ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க நீங்க பாக்கிறதே லேட் டேட்டா தான். ஒன்ஸ் அப்டேட் எவ்ரி 5 seconds. ஓகே, டேட்டா ஆன் அவர் பேசிக் பிளான் இஸ் அப்டேட்டட் ஒன்ஸ் எவ்ரி 5 seconds தான். நீங்க வந்து 5 செகண்ட் ஒரு வாட்டி தான் டேட்டாவே வாங்கிருங்க. நீங்க பண்றது வந்து ரியல் டைம் டேட்டாவே கிடையாது. உங்களுக்கு வேணும் நீங்க ப்ரீமியம் பேக் வாங்கினா தான் கிடைக்கும். ஓகே, அதுக்குன்னு வந்து அது வாங்கினாதான் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, புரோக்கர்ல தொடும். ஃபண்டிங் பிப்ஸ்ல ஒரு நேரத்துல எனக்கு சார்ட்ல தொட்டிருக்கும் என்ட்ரி, ஆனா ட்ரேடிங் தொட்டிருக்காது. இதெல்லாம் டிஃபரன்சஸ் இருக்கு நிறைய. சரிங்களா? ஓகே, எனிவே இது என்ட்ரியா மாத்தணும், என்ட்ரியா மாத்திக்கலாம். இதை வந்து நான் 2-3 பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன், பட் அது வந்து எடுத்துருக்கலாம், நல்லா தான் போயிருக்கு அப்படின்னு திருப்பி ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ற பர்சன்ஸ் இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜில எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது டேப் ஆகும்போது மணி 8:35 மேக்ரோ என்ட்ரி ஹெல்ப் பண்ணிருக்கு. இது ஹோல்டிங் வந்து நீங்க ஹோல்ட் பண்றது நோ ப்ராப்ளம், அதை நான் வேணானே சொல்ல மாட்டேன். என்ட்ரி வந்து எனக்கு கில் ஜோன்ல எடுத்துடணும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே என்ட்ரிஸ் மஸ்ட் பி இந்த கில் ஜோன்ஸ். இந்த ஐட் ஆர் டிபி, சாரி அந்த ஐஎஸ்எல், இந்த லோ டிபி ஒரு பாயிண்ட், சாரி ஒரு 2.5. ஓகே, புரிஞ்சுதா எந்த அளவுக்கு நம்ம வந்து பொறுமையா மார்க்கெட்டை பார்த்துட்டு வரோன்னு. இங்க ஃப்ரைடே வந்து எனக்கு பெரிய செல் ஆயிட்டு 4 hour நின்றுட்டு இருந்தது. அங்க போயிட்டு நான் 0.5 மார்க் பண்ணி வச்சிருந்தேன். அது எனக்கு மண்டே மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் 1 டேலயே என்ன ஆச்சு, ஒரு 5000 மாறிடுச்சு செல்லுக்கு. அதுக்கப்புறம் திருப்பி டியூஸ்டே ஒரு ட்ரேட் எடுத்து முடிச்சு இந்த லோ வரைக்கும் டார்கெட் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு டியூஸ்டே ஒரு ட்ரேட் எடுத்து முடிச்ச பிறகு அது வெனஸ்டே 1 hourல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு ஏஎம்டி பேட்டர்ன் ரீடிஸ்ட்ரிபியூஷன்ல ட்ரேட் இருந்தது. அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ட்ரேடு லண்டன் மார்க்கெட்ல தொடாம நம்மளுக்கு அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல தொட்டது 3:30 மணிக்கு. அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நியூயார்க்ல 5 மினிட்ல ஒரு என்ட்ரியை போவிட்டு மறு என்ட்ரியில் தான் நம்ம பிடிச்சோம். ஓகேங்களா? அது ஒரு வாட்டி நான் சம்மரியா சொல்லிருவேன், அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து லண்டன்ல தொட்டது. அதுக்கப்புறம் இங்க வந்து 2-3 பாயிண்ட் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதை ஓட விட்டுட்டு லோவர் லோ ஸ்ட்ரக்சர்லாம் சேஞ்ச் ஆகி விட்டு இன்ஸ்டியூஷன் பார்ட்டிசிபேஷன் உள்ள வந்த பிறகு எஃப்இஜிலாம் கனெக்ட் ஆன பிறகுதான் நம்ம என்ட்ரி எடுத்து இங்க போட்டிருக்கோம் 2.5.
நியர்லி ஒரு மேக்ரோ செகண்ட் மேக்ரோ ஹெல்ப் பண்ணி அடுத்தது தேர்ட் மேக்ரோ புஷ் பண்ணிருக்கோம். பாருங்க கரெக்டா தெரியுதா? 9:20 9:20 25, அதான் 9:20 to 9:40 ஓரளவுக்கு இறக்கிருப்பாங்க அந்த டைம்ல. ஓகேங்களா? திருப்பி அந்த எஃப்இஜி தான் ஆர்டர் ஃப்ளோ, புரியுதா? திருப்பி அங்க கூடிய எஃப்இஜி திருப்பி இறங்குது. அதுக்கு நீங்க என்ட்ரி எடுக்கலாமா கேட்டா எடுக்கக்கூடாது, வேணாம். அவ்வளவுதான். ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 4.5 ஆர் ஒரு 2.5 ஆர் இல்லைன்னா அங்க ஒரு 2 ஆர் இங்க ஒரு 2.5 ஆர் எப்படி எடுத்தாலும் நீங்க வந்து ஒரு 4லயாவது இருப்பீங்க மேக்ஸிமம். ஓகே, இப்போ ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் போயிடுங்க. 10ஆம் தேதி 10ஆம் தேதி நான் போய் இனிமேல் பார்க்க தான் போறோம். அதுக்கு முன்னாடி 9ஆம் தேதி என்ன ஆச்சு, வெனஸ்டே என்ன ஆச்சு? சூப்பரா முடிஞ்சிருக்கு டார்கெட்டோட. ஓகே, ஆனா எனக்கு ஓவரால் டார்கெட் இங்க வரைக்கும் இருக்கு, அதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த தேர்ஸ்டே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு இல்ல, இங்க பாருங்க திருப்பி வந்து இங்க இருக்கா ஐஆர்எல் தொடல, சொல்றேன் தொடல, ஆனா இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இங்க மேபி இது வந்து எஸ்எம்டியா கூட ஆக்ட் ஆயிருக்கலாம். நம்மளுக்கு வந்து 10ஆம் தேதி 11ஆம் தேதி கீழே இருக்கலாம், 10ஆம் தேதி 11ஆம் தேதி வந்து ஜிபிபில மேல இருக்கலாம். வேணா செக் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க 10ஆம் தேதி 11ஆம் தேதி அக்டோபர் 10, அக்டோபர் ரெண்டுமே கீழே தான் இருக்கு. ஓகே, எஸ்எம்டி இல்ல, இங்கேயும் 10 11 கீழே தான் இருக்கு. இது 10 இது 11, இங்கேயுமே வந்து 10 11 கீழே தான் இருக்கு. 10 11. ஓகே, எஸ்எம்டி இல்ல, ஒரு சில அந்த மாதிரி இருக்கும், அதுக்காக சொன்னேன். ஓகே, நம்ம தேர்ஸ்டே போயிடலாம், அதாவது 10th டேட் தேர்ஸ்டே போயிடலாம். 4 hour போயிட்டு நமக்கு தேவை 2:30 6:30 விட்டுட்டு 10:30 கேண்டில்ல 11:30 உள்ள போக போறோம். 10:30 11:30 உள்ள போக போறோம். சூப்பரா மாட்டிருக்கா, எஃப்இஜி இருக்கா, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இதை மார்க் பண்றேங்க. ஆர்டர் ஃப்ளோ ப்ரீமியம் டிஸ்கவுண்டிங் நீங்க கேட்பீங்க, நல்லாவே புரியுது. ஆர்டர் ஃப்ளோ இது, ஓகேங்களா? லோவர் லோ லோவரை லோவர் லோ லோவரை அந்த மாதிரி பார்த்துட்டே வரணும்ல. ஸோ அங்கே எனக்கு கரெக்டாக என்ட்ரிஸ் கிடைக்குதான்னு பார்ப்பேன், அவ்வளோதான். இதுதான் நான் ஒவ்வொரு அடியும் சொல்லுவேன், கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுப்பேன்னு சொல்லிட்டு. 4 hour மார்க் பண்ணிட்டு வந்து 1 hour இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க என்ன ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்றேன்றத பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, நம்ம அந்த 5 minute என்ட்ரி வந்து நம்மளுக்கு இல்லாம போச்சு இல்ல, இது 1 hourல தொட்டிருக்கு. இதான் நான் பண்ற மிஸ்டேக். இப்போ நான் உங்களுக்கு எடுத்துருக்கணும், லேட்டா எடுக்கிறேன். நானே வந்து ஒரு 6:30 கேண்டில் 7:30 கேண்டில் ஒரு 1 hour கேண்டில் முடியும் போதும் பார்ப்பேன், ஓகேங்களா? நான் சொல்ல மறந்துட்டேன், பார்ப்பேன். இப்போ அப்பனா வந்து நீங்க எங்க என்ட்ரி எடுத்திருப்பீங்க 5 minute. ஏன்னா 1 hourலயே எஃப்இஜி தொட்டாச்சு. பிஓ அதாவது இங்க பாருங்களேன், இந்த லோக்கு இந்த லோ கீழே வந்தாச்சு இல்ல, இந்த பாடி வந்து க்ளோஸ் ஆகணும், விக்கு வந்தாச்சா? ஸோ இந்த ஐல இருந்து இந்த லோ வரைக்கும் போட்டு பாத்தீங்கன்னா இது கரெக்டா பிரீமியம்ல இருக்கக்கூடிய எஃப்இஜியா வருது, இது ஓபியா வருது. இங்க 5 minute எஃப்இஜி தொட்டல, 1 hourலயே தொட்டாச்சு இல்லை. இப்போ அந்த 5 minute போய் காமிக்கிறேன். அந்த ட்ரேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பாருங்க இப்பதானே பார்த்தோம். தெரியுதா? நான் இங்க மார்க் பண்ணி வச்சிருந்தேன் 1 hourலயே தொட்டாச்சு. அப்ப நீங்க இங்கேயே ஒரு ட்ரேட் எடுக்கலாம், அகைன் இங்க ஒரு ட்ரேட் எடுக்கலாம், உங்க விருப்பம் தான், மாசா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ டோஸ்டே போயிடலாம். அந்த ஆர்டர் ஃப்ளோ டோஸ்டே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வரதுனால இந்த என்ட்ரி நான் கரெக்டாக உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி சொல்லிட்டேன். இந்த 1 hour வந்தோமே டிடிஓ மார்க் பண்ணோம். இது பாருங்க, எதுக்கு சொல்றேன்னா இது தேப்பாச்சா இறங்குச்சா, இங்க 4 hour எஃப்இஜி இருக்கு, பர்ஃபெக்டா இருக்குன்றத சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? எல்லாமே ஆர்டர் ஃப்ளோலாம் தெளிவா இருக்கு, பயட தேவையில்ல, கரெக்டா மார்க்கெட் போகுது அப்படின்றதுக்கு. இப்போ இந்த இடத்துல டேப் ஆகும்போது எனக்கு 11:30 இங்க இருக்கு. ஓகே, 15 minute 5 minute ஏதோ ஒன்று கன்ஃபர்மேஷன் பக்காவா கிடைச்சிருக்கும், அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா தேர்ஸ்டே சிபிஐ ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, நான் ஞாபகம் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, தேர்ஸ்டே சிபிஐ என்னன்னு டேட்டா கொடுத்துருக்கான் அவன். 0.3ல இருந்து 0.2 வருவேன்னு சொல்றான், கம்மியா வருவேன்றான். அப்ப நான் பை எதிர்பார்ப்பேன். சிபிஐல எதாவது தெரியுமா மெயினா பார்க்கணும், இந்த ஒய்ன்னு இருக்கு பாருங்க, அதுதான் பார்க்கணும். இது இருக்குல்ல, இந்த ஒய்ன்னு இருக்கு, இதுதான் மெயினே. இந்த எம்லாம் மெயின் கிடையாது, இந்த ஒய் தான் மெயின். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சிபிஐ பாருங்க. அவன் என்ன சொல்றான், 2.5ல இருந்து 2.3 வரும், நான் செல்லாவேன், அப்பனா யூரோ யூஎஸ்சி உனக்கு பையா போவேன் அப்படின்றான். ஆனா அவன் 2.4 தான் வந்துட்டான், அப்ப எனக்கு பையா போவோம் செல்லா தான் போயிருப்பான். இங்க பாருங்க, இவன் கரெக்டா சொன்ன மாதிரி வந்துட்டான். 25ல இருந்து 31 இது வந்து கன்வெர்ட் பண்ணாம எடுக்கணும் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ், ஓகேவா? அவன் வந்து 258 வந்தாச்சு, ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கும், மேல எதனா செல் பீடியர் இருந்தா உங்களுக்கு வந்து பை அடிச்சு அதுக்கப்புறம் செல் பண்ணிருப்பாங்க. அதான் அவனுக்கு இஷ்டத்துக்கு பண்ணுவானுங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சிபிஐ மூலியமா செல் அடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு லோவர் லோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பை அடிச்சு
உங்களுக்கு தேவையான ஒரு செல் பீரியட் மேல போய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நார்மலா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி இங்க நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். பார்க்கலாம் வாங்க தேர்ஸ்டே. ஸோ அதுதான் இந்த 4 ஹவர் தேர்ஸ்டேவோட லைவ்ல யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களால ஷோரா சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் செல் அடிச்சான். ஓகே, நான் பார்த்தேன். உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் செல் அடிச்சான் மார்க்கெட், அப்புறம் பை அடிச்சானுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு திருப்பி செல் ஆச்சு. நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிபிஐ இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் வரும்போது லண்டன்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. என்னடா திடீர்னு இங்க வந்து சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. லண்டன்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. பிஃபோர் செஷன் எல்லாம் பண்ணக்கூடாது. இன்ட்ராடே ப்ரொஃபைல் ஞாபகம் இருக்கணும். இங்கதான் இது ஃபுல்லா லிக்விடிட்டி. இந்த லோ விட்டு எடுத்தாச்சு கீழே. அகைன் இந்த ஐ போகும்போது 4 ஹவர் எஃப்ஜி டேப். எனக்கு நியூஸ் வந்து சிபிஐ வந்து மாறி வந்துருச்சு. ஓகே, அப்போ சிபிஐ மாறி வரும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு செல் அடிச்சாச்சு. பை அடிக்க வேண்டிய சிபிஐ செல் அடிக்குது. செல் அடிச்சுட்டு அப்போ இந்த பை ஏன் போச்சுன்னு கேட்டீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸால பை மேல போச்சு. 4 ஹவர் தொட்டாச்சு, முடிஞ்சதா வேலை. கீழே இருக்க லிக்விடிட்டி கலெக்டர், மேல இருக்க லிக்விடிட்டி கலெக்டர். எனக்கு வந்து இப்போ 4 ஹவர் எஃப்ஜில கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் ட்ரேட் எடுக்க போறேன். இவ்வளவுதான் வேலையே. இங்க எம்எஸ்எஸ் கிடைக்காது. இவ்வளோ பெரிய ரேஞ்சில் இந்த லோ உடச்ச பிறகுதான் நான் ட்ரேட் எடுப்பேன்னா உங்களுக்கு எம்எஸ்எஸ் கிடைக்காது. புரியுதுங்களா? அப்போ இங்கேயே வந்து 5 மினிட் எதனா பார்த்து எடுத்தா தான் உண்டு. ஸோ அதான் இப்போ ட்ரை பண்ண போறேன். எதனா இருக்கான்னு பார்ப்போம். இருந்தா ட்ரேட், இல்லைன்னா ட்ரேட் இல்லை. அனலைஸ் கரெக்ட், அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட் வந்து அப்படியே ரன்னிங்லேயே இருக்க ஒரு ட்ரேட் தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா இந்த லோ வரைக்கும் உடைக்க விட்டுலாம் எடுப்போம்னா உங்களுக்கு கிடைக்காது ட்ரேடு. புரியுதுங்களா? இது வந்து 4 ஹவர் எஃப்இஜி நம்ம டேப் ஆயாச்சு. நியூஸ்லாம் முடிஞ்சாச்சு. இன்ஸ்டியூஷன்லாம் உள்ளதான் இருக்கிறாங்க. எல்லாமே தெளிவா தெரியுது. ஜஸ்ட் இங்க மார்க்கெட் இறங்குது. இந்த மாதிரி இடத்துல தான் நீங்க கேட்குற அந்த குட்டி குட்டி லோஸ்லாம் வரும். இது வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது ஃபுல்லா எல்லார் மார்க்கெட் மாதிரி. அது விக்கு இருந்தாலுமே அது எல்லார் மார்க்கெட் மாதிரி தான். இங்கதான் உங்களுக்கு அந்த லோஸ்லாம் வரும். அப்படியே நீங்க ஒன்னொன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? இப்போ இது வந்து ஓபி, நீங்க எடுத்துக்கலாம். இதையே நான் மார்க் பண்ணேன்னா இன்னொரு கேட்டகரிக்குள்ள தான் இது எல்லாமே இருக்கு. ஸோ அது வந்து பாய் க்ளோஸ் பண்ணது இங்க. அடுத்தது உங்களுக்கு என்ட்ரி வந்து இங்க வரும். இதெல்லாம் ஒரு குரூஷியலான என்ட்ரி. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக மட்டும் தான் இதெல்லாம் கத்துக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இங்க வரும் என்ட்ரி. அங்க ஒரு எஃப்இஜிமே இருக்கு ப்ரோ. கீழ லோ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டு எஃப்இஜிலயும் டேப் ஆயி தான் வந்திருக்கு. ஏது ப்ரோ, இந்த எஃப்இஜி சொல்றீங்களா? ஆமா ஆமா. அது ஓகே, உங்களுக்கு புரியுது. அது வந்து நான் இப்ப சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன தெரியுமா? அது லைவ்ல பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். என்ன பண்ணிருப்பானா, ஃபர்ஸ்ட் இங்க லோ கொடுத்துருப்பான், அதுக்கப்புறம் ஐ கொடுத்துருப்பான், அதுக்கப்புறம் திருப்பி இறங்கி முடிஞ்சிருப்பான். கரெக்டா? ஆமா, அது அப்படிதான் நடந்திருக்கு. அப்படிதான் வரும். ஏன் தெரியுமா? இதோட கான்செப்ட் என்ன சொல்லுங்க பாப்போம். செல் கேண்டிலோட ஃபார்மேஷன் என்ன சொல்லுங்க பாப்போம். ஓப்பன் ஐ லோ க்ளோஸ். புரியுதா? அதுதான் நீங்க சொல்ல வரேன். ஓகேவா? நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இதை எடுத்திருப்பீங்க, இங்கே எடுத்திருப்பீங்க. புரியாதவங்க இப்போ நான் சொல்ற மாதிரி ஒரு ஐஓஎஃப்டி வேற கொஞ்சம் பவர்ஃபுல்லாவும் இருக்கும். நிச்சயமா. இப்போ இதெல்லாம் வேலை செய்யுது இல்ல. நீ ஹெச்ஆர் மார்க்கெட் இருந்தும் வேலை செய்யுது. ஏன் வேலை செய்யுதா? இன்ஸ்டியூஷன் பார்ட்டிசிபேஷன். இந்த கேண்டில்ல வந்துட்டான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்க பழச்சிக்கலாம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விக்கு இருக்கும் போது நிஜமா நான் சொல்றேன், போயிடும் அந்த செஷனே போயிடும். இந்த மாதிரி வந்து லேட் பண்ணுறதுனா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. 10 வரையும் உட்காரணும், உட்காரலாம். 2 hour ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 8 மணி ஓகேவா? அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ண வேண்டியது உங்களுக்கு இருக்கும். ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னா, கரெக்டா இந்த எஃப்இஜி வந்துதா, டேப் ஆயிடுச்சா, இது கிட்ட வந்திருக்கு. இந்த எஃப்இஜி வந்துட்டு போகுது இல்லை, அவ்வளவுதான். அது வரையும் பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு 3 இது வரைக்கும். ஓகே, நீங்க என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஒரு ட்ரேட் எடுத்தீங்க. டியூஸ்டேல வந்து 1 4.5 இல்லை 2 ஆறு. அகைன் இங்க ஒரு 2.5 ஆறு. இதுவே பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரேட் இல்லாம சொல்றேன் நான். இந்த ட்ரேட் இல்லாம இந்த ட்ரேடை மட்டும் சொல்றேன், 2.5 ஆறுன்னு. ஸோ இப்போ இங்க திருப்பி 3 ஆர். இதுக்கு மேலேயும் ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் முடிக்க முடியலன்னு கேட்டா நான் எதுவுமே சொல்ல முடியாது. பொறுமையா ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் நியூஸஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் எடுக்கிறேன். உங்களை 2 month வெயிட் பண்ண வச்சது காரணமே இதுதான். இந்த கிளாஸஸ் அப்போ நான் உங்களுக்கு கிளியரா புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தான். எனக்கு இன்னும் 1 மணி நேரம் கிளாஸ் போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பொறுமையா உங்களுக்கு புரிஞ்சா போதும். டம்ப் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இது கிடைக்காது மட்டும் நினைக்காதீங்க. இது வாரம் உங்களுக்கு கிடைக்கும். என்னோட இர்ரெகுலாரிட்டி நான் திருத்திக்கிட்டு உங்களுக்கு ரெகுலரா நான் போட ஆரம்பிப்பேன் வீடியோ. ஓகே, தேர்ஸ்டே மார்க்கெட் எப்படி முடிஞ்சிச்சுன்னு பாருங்க. நம்ம 11th பார்க்க போறோம். ஆனா தேர்ஸ்டே எப்படி முடிஞ்சதுன்றது எனக்கு தெரியணும். ஓகே, இப்போ என்னோட வியூ என்ன தெரியுமா? இதுதான் வந்து ரீச் ஆக போகுது. ஜஸ்ட் இங்க வரலாமே, இங்க வந்துட்டு டேப் ஆயிட்டு இறங்கலாமே, அவ்வளவுதான். டேப் ஆகாம இறங்கினாலும் ப்ராப்ளம் கிடையாது. டேப் ஆயிட்டு இறங்கலாம். இன்னொரு ஐஆர்ல கிடைக்கும். இங்க ஐஆர்ல கிடைச்ச மாதிரி இங்க கிடைக்கும். அவ்வளவுதான். ஜஸ்ட் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஃப்ரைடே என்ன நியூஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் போய் பார்த்துக்கோங்க. பிபிஐ இருக்கு. அது இல்லாம 11:30 மணிக்கு ஜிபி. ஓகே, யூரோப் ஏர், அதனால நம்ம வந்து ஜிபி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 11:30 மணிக்கு ஜிபிபி இருக்கு. அஃபெக்ட் ஆகும் லைட்டா, அவ்வளவுதான். 6 மணிக்கு பிபிஐ.
இந்த பிபிஐல வந்து இந்த சிபிஐல ஒய் பார்க்க சொன்னால அந்த மாதிரி இந்த பிபிஐல வந்து எதை பார்க்கணும்னா ரெண்டுமே தான் பார்க்கணும். ஓகே, 0.3 to 0.2 கம்மியாகும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 0.2 வந்தாச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ நம்மளுக்கு பை ஆயிருக்கும். இங்க வந்து 0.2 to 0.1 கம்மியாகவும் சொல்லியிருக்கா, இன்னும் 0.0 வந்துச்சு. அப்போ ரெண்டு நியூஸுமே கம்மியாகவும் சொல்லியிருக்கா. அப்போ நம்மளுக்கு மேலே போகும். ஓகேங்களா, நம்மளுக்கு உண்மையிலே மேலே போச்சா இல்லையான்னு போய் பார்ப்போம். ஓகே, தேர்ஸ்டே ஒரு மொக்க கேண்டில், ஃப்ரைடே லெட்ஸ் கோ. ஃப்ரைடே ஓகே, இந்த 2:30 கேண்டில் தேவையில்ல, இந்த 6:30 கேண்டில் தேவையில்ல, 10:30 கேண்டில் கரெக்டா 1 hour கழிச்சு போகலாம். இது வந்து என்னது, ஒன் டேவோட ஐஆர்எல் கோடு. இது அங்க டேப் ஆனா டேப் ஆகலாம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, டேப் ஆனா டேப் ஆகலாம். அப்படி இல்லைனாலும் நீ ஏன் செல் எடுக்கணும்ன்றத தெளிவா சொல்றோம், புரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னமும் அந்த 4 hour ரெஃப்யூஜில இருக்கோம். சிம்பிளா முடிச்சிட்டோம் மேட்ரை. இப்படிதான் அனலைஸ் பண்ணுவோம். நான் வேற எதுவும் பெருசாலாம் யோசிச்சுட்டா இருக்க மாட்டேன். அங்க போகுமா இங்க போகுமாங்கன்னா இருக்கு. ட்ரேட் வாட் யூ சி, நாட் வாட் யூ திங்க். ஓகே, டிடிஓ மார்க் பண்ணலையா? தேர்ஸ்டே டிடிஓ மார்க் பண்ணுமா? ஒரே நிமிஷம். தேர்ஸ்டே வந்து நம்ம டிடிஓ மார்க் பண்ணல. எங்க இருக்கு அந்த 9:30 எங்க இருக்கு பாருங்க. ஓகே, தெரியுதுன்னா டிடிஓட என்ட்ரி கிடைச்சது, அவ்வளவுதான். டிடிஓ மேனிபுலேஷன் என்ட்ரி கிடைச்சாச்சு தேர்ஸ்டே. இப்போ ஃப்ரைடே அதே மாதிரி நான் டிடிஓ மார்க் பண்ணணும்னா டிடிஓ மார்க் பண்ணணும்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்திருங்க. இப்போ இந்த ஃப்ரைடே எனக்கு என்ட்ரி கிடைக்கலன்றது வந்து எனக்கு ரெண்டாவது பட்சம். இந்த வாரம் ஃபுல்லாக ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு இல்லை, அதை ஃபர்ஸ்ட் பே அவுட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் முக்கியம். நியூஸ் தனமாக அதை லாஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. ஏன்னா பல பேர் அப்படிதான் பண்றாங்க. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இன்னமும் அந்த 4 hour தான் மாட்டிட்டு இருக்கோம். சிபிஐயோட அந்த ஒரே ஒரு கேண்டிலுக்குள்ளார இருக்கு மார்க்கெட், அதை புரிஞ்சுக்கோங்க. அப்பனாலே நம்ம மார்க்கெட் வந்து மொக்கையா இருக்குன்னு அர்த்தம். மாட்ட மாட்டீங்க, அதுக்காக சொல்றேன் நான். ஓகேங்களா, ஸோ இங்க வந்து இது அக்யூமுலேஷனு, மேலே போனது மேனிபுலேஷனு. அப்படியே மார்க்கெட் இறங்கியாச்சு, எதுவுமே என்ட்ரி கிடையாது, ஜஸ்ட் அப்படியே இறங்கியாச்சு. திருப்பி மேலே போயிருக்கு. கரெக்டா 6 மணிக்கு ரிலீஸ் ஆன நியூஸ் வந்து பிபிஐயா, பிபிஐ ரிலீஸ் அடிச்சது மேல. புரியுதா உங்களுக்கு? புரியுதா நியூஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு? நியூஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், புரியுதுங்களா? ஒன்னும் என்ட்ரி தரும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து மேனிபுலேஷன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி தரும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் இங்க டிரா பண்றேன் பாருங்க. இது ஃபுல்லா அக்யூமுலேஷனா? ஜஸ்ட் நான் கம்மி பண்ணி ஒப்பாசிட்டி. ஓகே, இது அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன் வித் 4 hour எஃப்இஜி என்ட்ரி. எனக்கு கரெக்டா இந்த பிஎஸ்எல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு மேல போயிட்டு. தென் இந்த எஸ்எஸ்எல் எடுத்தாச்சு. ஓகேவா, பிஎஸ்எல் எடுத்துட்டு எஸ்எஸ்எல் எடுத்தாச்சு. இதான பிரீமியம். அந்த பிரீமியம் என்ன உட்காந்துருக்கு, எஃப்இஜி உட்காந்துருக்கு. நியூஸ்ல வந்து டைரக்டா ஓபி. இது என்ட்ரி கிடையாது ப்ரோ. ரியலா ட்ரேடு வந்து ப்ராஃபிட்ல வச்சிருக்கவங்களுக்கு இது என்ட்ரி கிடையாது. ஏன்னா 6 மணிக்கு கிடைக்குது. நீங்க செட் பண்ணி வச்சிருந்தாலும் என்ட்ரி கிடையாது, மேனுவல் என்ட்ரியும் கிடையாது. ஜஸ்ட் நான் சொல்றேன், உங்க பிரைஸ் ரீடு கரெக்டா வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. நியாயமா அவன் இங்க வரணும். ஆனா திருப்பி உங்களை வெறுப்பேத்தி, கஷ்டப்படுத்தி, துன்பப்படுத்தி நைட் 8:30 வரையும் உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்திருப்போம் மறுநாள் காலையில. இதெல்லாம் உட்காரவே கூட சனிக்கிழமெல்லாம் வெறுப்பாயிடும். அதுக்குதான் தேவையெல்லாம் மாட்டிக்காதீங்கன்னு சொல்றது. பிரைஸ் ரீடுக்காக நான் போட்டுட்டு இருக்கேன். அக்கௌண்ட் எடுத்துட்டு முடிக்கணும்னு இருக்கீங்கல்ல, நீங்களா நியூஸ் ட்ரேட் எடுக்கும் போது இல்லைன்னு தானே. அது வந்து ஒரு ப்ராஃபிமுக்கு நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்றாதீங்க. ஒரு ப்ராஃபிமுக்கு ஒரு சில ப்ராஃபிம் வந்து நீ முடிக்கிறதுக்கு நியூஸ் ட்ரேட்னா பண்ணிக்கணும்னு ஒத்துப்பான், ஒரு சில ப்ராஃபிம் ஒத்துக்க மாட்டான். ஓகே, ஒரே ட்ரேட் அவ்வளவுதான், ஒரே கேண்டில். இது ஒரு 2.5 hour. இது வந்து அக்கௌண்ட் ப்ராஃபிட் சேலஞ்சில் இருக்கும் உங்களுக்கு. 2 பேஸ் முடிச்சவங்க பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன், இது ஒரு 2.5 hour. இது வந்து சேலஞ்சில் இருக்கவங்க எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க எடுக்காதீங்க. ரியல் ப்ராஃபிட் எதுனா 3 hour. அகைன் இங்க ஒரு 2.5 hour பாத்தீங்களா, இது இல்லாம சொல்றேன் நான், இது இல்லாம 2.5 hour. 3 ஒரு 2.5, 5.5. அகைன் இங்க ஒரு என்ட்ரி பாத்தீங்கல்ல, இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி 4.5 எடுத்தீங்கன்னா, ஸோ 5.5 ஒரு 4.5 10 வந்திருக்கும். இல்ல நீங்க எது எடுத்தீங்கன்னா இது ஒரு 2.5 வந்திருக்கும். 5.5 ஒரு 2.5 8 hour to 10 hour பெர் வீக்குக்கு. இது 8% to 10% வந்து 1% எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இல்லைன்னா 4% to 8 to 10ன்றது 4 to 5 மாறி இருக்கும். 6% ரிஸ்க் எடுத்தவங்களுக்கு பெர் வீக்குக்கே கிடைச்சாச்சு. இன்னும் உங்களுக்கு இருக்கே மேக் பண்றதுக்கு. ஓகே, இப்போ புரிஞ்சுதுங்களா நான் எப்படி ட்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு? நம்ம பார்த்தது வெறும் செகண்ட் வீக் தான். ஜஸ்ட் இங்க ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு. இந்த கேண்டில் இருந்து இந்த கேண்டில் வரைக்கும் தான் நீங்க பாத்துருக்கீங்களே.
இன்னமும் டார்கெட் ரீச் ஆகல. நம்ம டார்கெட் அதுதான், புரியுதுங்களா? நம்ம டார்கெட் இது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இடம் 100% இம்பேலன்ஸ் முடியணும், இந்த இடம் வரைக்கும் வரணும். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நான் இப்போ இன்னொரு வீக் வந்து கண்டினியூ பண்ணட்டுங்களா கைஸ்? இன்னொரு வீக் கண்டினியூ பண்ணட்டுங்களா? புரிஞ்சு ப்ரோ, புரிஞ்சு. நம்ம கண்டினியூ பண்ணலாமா இன்னொரு வீக்? போலாம் ப்ரோ. ஓகே, நம்ம வீக் கண்டினியூ பண்ணி எடுத்து முடிச்சுட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வேற பார்க்கணும். ஓகே, இங்க திருப்பி நான் ட்ரேட் பிளானை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஐஆர்எல் பாருங்க அது இதுன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஈஸியான விஷயம், நம்மளோட ஐஆர்எல் இன்னமும் ரீச் ஆகல. அது ரீச் ஆன பிறகும் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் 100% வரையும் எதிர்பார்க்கலாம் தாராளமா. அந்த எஃபிஜில இருந்து பை ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப காமிக்கிறேனே பைக்கானது எதனா கொடுத்துருந்தா நம்ம எதிர்பார்க்கலாம். அதான் ஆகவே இல்லையே, விழுந்துட்டே தான் இருக்கு. பேக் டெஸ்ட் வச்சு சொல்லிட்டேன்னு நீங்க நினைக்கலாம். அப்படியே லைவ் டெஸ்ட்ல ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி நடக்கும்ன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் இதையும் போட்டு வச்சுக்கலாம். இந்த டார்கெட் வரணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அப்பதான் வரானே. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தான் மாட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மாட்டிருப்பீங்க எல்லாரும். ஓகே, பார்ப்போம். இப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபுல்லாவே செல் ட்ரேட் தான் எடுக்க போறோம். அதனால மேனிபுலேஷன்ஸ் எல்லாமே அப்பர் சைட்ல பாத்துக்கோங்க. இதுல எந்த ஒரு குழப்பமும் தேவையில்ல. 4 ஹவர் டைரக்டா போயிடலாம். ஏன்னா முடிஞ்ச செகண்ட் வீக்கோட ஃப்ரைடே, 11th ஃப்ரைடேல எதனா நம்ம பீடியர் இருக்கா இல்லையா அதை பத்தி தெரிஞ்சதுக்காக 4 ஹவர்ல ஃபர்ஸ்ட் போயிடணும். இதுதான் மண்டே, 11th ஃப்ரைடே. எதுவும் இல்லை, பெரிய அளவுல எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த ஃப்ரைடேல. ஓகேங்களா? நம்மளோட டார்கெட் என்னன்னா, நம்ம இந்த எஃப்இஜி ஆல்ரெடி ஆக்ட் ஆயிட்டோம். அதனால இந்த எஃப்இஜில நம்ம ஆல்ரெடி ஆக்ட் ஆனதுனால இன்னும் இங்கேயே வரல. ஆக்சுவலா இந்த எஃப்இஜிக்கு டார்கெட் இது வரைக்கும் வச்சுக்கலாம், நம்ம இதையும் வச்சுக்கலாம். ஸோ இங்க எதனா 15 மினிட் என்ட்ரி தான் எடுத்துப்பேன். அதுக்காக சொல்ல வரேன். ஆர்டர் ஃப்ளோ நான் பார்த்துட்டேன், 15 மினிட் என்ட்ரி தான் எடுத்துப்பேன். ஏன் பிளைண்டா போயிடுவேன். மண்டே 9:30 டிடிஓ. செம்ம என்ட்ரி இருக்கு, பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? கிளியர் கட்டா இருக்கு, தெரியுதா என்ட்ரி? பர்ஃபெக்டா 6:30 மணிக்கு தொட்டிருக்கு. இங்க இருந்து டவுன் ஆகலாம்ல, இந்த லோ காலி ஆகுதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. இந்த லோ காலி ஆகுதா? திருப்பி இங்க மேல போயிட்டு அவன் எஃப்இஜிலாம் தொடல, ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும் பாத்துக்கோங்க. தெரியுதா? பர்ஃபெக்டா போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் வருது. ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்ப ஃப்ரைடே மார்க்கெட் எண்ட் ஆயிருக்கு, அடுத்து மண்டே ஓபன் ஆறப்ப சின்னதா ஒரு கேப் டவுன் இருக்கு. சோ இந்த அந்த கேப்ஸ்லாம் வந்து எஃப்இஜி ஸ்டோ அதெல்லாம் எடுக்க கூடாது. அந்த கேப்பை நீங்க கண்டுக்கவே கூடாது, அது வேஸ்ட். ஓகே, சோ அந்த இடத்துல அது வந்து புரோக்கரோட ஃபீடு சரியில்லாம விழுத்து, அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே ஓகே, அது எதுவுமே கண்டுக்காதீங்க. இந்தியன் மார்க்கெட் இருந்தால் அது கேப் டவுன்ஸ் கேப் அப் எடுத்துக்கலாம். இங்க அது ஒண்ணுமே யூஸே ஆகாது. ஓகே. அதுக்கு இண்டிகேட்டர் கூட இருக்கு ப்ரோ, அந்த கேப்ஸோட கேண்டிலா காமிக்கிறதுக்கு. அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு வேணா நீங்களே எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுங்க, இப்படி கூட வரைஞ்சுக்கோங்க. கேப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டு மாத்திக்கோங்க. ஏன்னா நான் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் ஒரு சில பேருக்கு. நீ வரைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஓகே, கேப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். இண்டிகேட்டர் அதான் காமிக்கும். கேப் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு கேண்டில வரைஞ்சு காமிச்சிடும் நீங்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா. ஓகே, இப்போ இந்த லோல இருந்து இந்த ஐல இருந்து இந்த லோக்கு ஃபிப் போட்டீங்கன்னா 0.5ல இருந்து கரெக்டா விழுந்தானா, இப்போ இங்க கூடிய லிக்விடிட்டி இதெல்லாம் கலெக்டடா 9:30 9:30 எத்தனை கேண்டில் அக்யூமுலேஷன் இருக்கு நான் 1 ஹவர்லேயே காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் அப்புறம் 15 மினிட் போறேன், எவ்வளவு அக்யூமுலேஷனா இருக்கு. மேனிபுலேஷன் போட்டு எனக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோக்கான 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் வந்து செல்லு கொடுத்து அங்கிருந்து மார்க்கெட் ஃபுல்லா கீழே விழுந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்மளால பிடிக்க முடியுமான்னு பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ல போய் பார்ப்போம். ஆனா நியூயார்க் என்ட்ரி பர்ஃபெக்டா இங்க வேலை செஞ்சிருக்கு. அந்த அட்மோஸ்ட் ப்ரீமியம் எஃப்இஜி கூட வந்து போயிருக்குன்ற நல்ல என்ட்ரி. அவ்வளவுதான். சாரி, நம்ம எக்கனாமிக் கேலண்டரே பார்க்காம வந்துட்டோம், போயிட்டு பார்க்கணும். ஏன்னா நியூஸஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. மண்டே மேக்ஸிமம் இருக்காது, டியூஸ்டே மாற்றும் போது பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதுவே வந்து நீங்க ஒரு என்ட்ரியா வைக்கிறீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம். 1 ஹவர் எஃப்இஜி வந்து இந்த அளவுக்கு வந்துட்ட பிறகு அது 15 மினிட் போய் டிஃபைன் எல்லாம் பண்ணாதீங்க. இதுவே நல்ல என்ட்ரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 1:2 அதுக்கப்புறம் இது வரைக்கும் ரீச் ஆகலையோ அது உங்க கடமை. உட்காந்து பொறுமையா பார்த்துட்டு இருப்பீங்க. இங்க 15ல போயிடலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, மண்டே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அதனால உடனே இங்க வந்து என்னால ரீச் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகே, சூப்பரா தான் இருக்கு. இது வந்து உங்களுக்கு கரெக்டா
1 ஹவர்லயே என்ட்ரினா இது எடுத்துக்கோங்க. இல்ல நான் வந்து 15 தான் போடுவேன், ஓபி அவ்வளவுதான், ஓபியா எடுத்துக்கோங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆக மொத்தத்துல இது ஃபுல்லா ஏ, இது எம். இன்ட்ராடே ப்ரொஃபைல் படி அக்யூமுலேஷன் இந்த ஏசியன் செஷன், மேனிபுலேஷன் இந்த லண்டன் செஷன், தென் டிஸ்ட்ரிபியூஷன் எம்எஸ்எஸ் எல்லாம் லண்டன்லயே கொடுத்து முடிச்சு கரெக்டா நியூயார்க்குக்கும் திருப்பி இங்க 5 to 6 வந்து கொஞ்சம் குழப்பிட்டு பர்ஃபெக்டா நியூயார்க்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. அதான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கலாமே. ஓகேங்களா? ஏன்னா கரெக்டா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லண்டன்ல நடந்திருக்குல்ல, அதனால நியூயார்க்ல நடந்து நீங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன் கூட எடுத்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டா உங்களுக்கு முடிஞ்சதுங்களா வேலை? இந்த மாதிரி தான் நீங்க அனலைசஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நியூஸ் இருக்கா இல்லையா அதையும் பார்க்கணும். ஓகேங்களா? மண்டே நியூஸ் இருக்காது, ஆனா இது டைம் பார்த்துக்கோங்க. கில் ஜோனா 7:15. ஓகே, நம்ம நியூஸ்லாம் இல்லை, நான் மண்டே நியூஸ் இருக்காது, இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி பார்த்துட்டு வந்துருவோம். பார்த்தது 7 to ஓகே 13th பார்க்கணும் நம்ம. இந்த 14th மண்டே லீவ். ஓ ஓகே, சூப்பர். ட்ரேடே பண்ணக்கூடாது, நல்லா செஞ்சிருக்கு. சைட் ப்ரோ எடுத்துருந்தாரு நீங்க, நான் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகே, இருந்தாலும் ஓகே, ப்ரைஸ் ரீடிங் கரெக்டா இருக்கு. டியூஸ்டே எனக்கு யூஎஸ்டிக்கு வர நியூஸ் தான் ரொம்ப முக்கியமே, அதுதான் நல்லா ஹைப் பண்ணும். தேர்ஸ்டே மட்டும் தான் இருக்கு, அதுவும் அன்எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் தான் முக்கியமா பார்க்கணும். ஓகே, அந்த அளவுக்கு பெரிய ஹைப்பான நியூஸஸ் எல்லாம் இல்ல. ஜிபிபி மட்டும் நல்ல ஹைப் நியூஸ், சிபிஐ அவனுக்கு, அதனால நீங்க அதை பார்த்து தான் ஆகணும். நீங்க வேலை முடிஞ்சது. நம்ம அகைன் வந்து ஒரு 1 day டைம் ஃப்ரேம் போயிடுவோம். 1 day டைம் ஃப்ரேம் போயிட்டீங்கன்னா வேலை என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கணும், அவ்வளவுதான். வேற எதுவும் நீங்க பார்க்க தேவையில்லை. நம்ம டார்கெட்டு இந்த லோ, அப்புறம் இந்த லோ மண்டே தான் முடிஞ்சிருக்கு. நம்ம திரும்பி சென்று தான் பார்க்கணும். சரிங்களா? 4 hour போங்க. ஃபோர் ஹவர்ல போயிட்டு 10:30 கேண்டிலுக்கு 1 hour முடிஞ்ச அப்புறம் தான் பார்க்கணும். கரெக்டா பாத்தீங்கன்னா இங்க ஏதோ சம்திங் அக்யூமுலேஷன் இருக்கு, அவன் மேனிபுலேஷன் மேல போட்டு அதுக்கப்புறம் இறங்கியிருப்பான். ஒரு 1 hour போலாம். டிடிஓ ப்ரோ, இது டிடிஓ என்ட்ரி, இதுவும் டிடிஓ என்ட்ரி, இங்கேயும் டிடிஓ என்ட்ரி. கரெக்டா பாத்துக்கோங்க, டிடிஓ வேலை செய்யும், வேலை செய்யாமலாம் இருக்காது. 100% நான் எதுவுமே ஒத்துக்க மாட்டேன், சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரை கேட்காதீங்க. 100% எதுவுமே வந்து கரெக்டா வேலை செய்யாது. எல்லாமே ஒரு 70 to 80% ப்ராபபிலிட்டி, அவ்வளவுதான். வீடியோ எங்க இருக்கு? மேனிபுலேஷன் மேல ஆகணும், ஏன்னா செல்லு நம்ம பார்க்கக்கூடியது, அதனால ஓகே முடிஞ்சது. 15 minute போயிடலாம். ஜஸ்ட் உங்களுக்கு மார்க்கெட்டு ஏசியனே நல்லா இறங்கியிருக்கு, அதுக்கப்புறம் லண்டன் மேல போயிருக்கு, கன்சல்டேஷன் ஆயிருக்கு, நியூயார்க்ல இருந்து கீழே இறங்கியிருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க எங்க என்ட்ரி பார்ப்பீங்க? கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். இங்க வந்து உங்களுக்கு இது ஃபுல்லா செல் எல்லாம் கலெக்டடு, இந்த லோ வரையும் கலெக்டடு. இங்கதான் ஒரு டிபி ரீச் ஆகே ஆகணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஐயும் கலெக்டடு. வேணும்னா நீங்க வந்து 0.5 கூட போட்டு பார்த்துக்கோங்க, கரெக்டா தான் வந்து போயிருக்கும். இந்த ஹைல இருந்து இந்த லோ வரைக்கும் கூட கனெக்ட் பண்ணுங்க. ஃபிப்பா தெரிஞ்சுங்களா? பர்ஃபெக்டா வந்துருக்கா? வந்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க கம்பெனியே பண்ண விரும்பல, இங்கேயே சொல்றேன் நான். 2.15 அவ்வளவுதான், முடிஞ்சது. 3 இறங்குது லைட்டா, திருப்பி மேல போகுது. நல்லா பாத்தீங்கன்னா தெளிவா ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணிருப்போம். கரெக்டடா? கரெக்ட் பண்ணிட்டு கீழே வரானா வரும்போது உங்களுக்கு எதனா ஒரு பிஏரே இங்க இருக்கான்னு பாருங்க. எக்ஸாக்டா உங்களுக்கு பிஏரே சொல்லணும்னா சிம்பிளான விஷயம், இங்க பாத்துக்கோங்க. இந்த லோ உடைக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இங்க வந்திருக்கும் மார்க்கெட், திருப்பி மேல போய் டாப் ஆயிட்டு திருப்பி இறங்கி இருக்கும். 5 minute பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வெனஸ்டே பார்க்கணும். இதுக்குள்ளாரே ஸ்ட்ரக்சர் பார்த்து நீங்க எடுக்கலாம்னு எடுக்கலாம் ப்ரோ, தாராளமா எடுக்கலாம் ப்ரோ. இதுக்குள்ளே ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா தெரியும்னா இந்த ஐஓஎஃப்ல நீங்க என்ட்ரி போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இல்ல எம்எஸ்எஸ் முடிஞ்ச பிறகு நான் என்ட்ரி போடுவேன் அப்படின்னு 5 minute என்ட்ரி போடுறீங்கன்னா உங்களுக்கு இதுவே எம்எஸ்எஸ் தான். லைவ்ல ஐஓஎஃப்டி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி டேப் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு டேப் ஆகிட்டு கீழே இறங்குதா இல்லை கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் டேப் ஆகிட்டு திருப்பி இறங்கிச்சான்னு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நான் அதையும் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோன்னு சொல்றேன் உங்களுக்கு, திருப்பி இந்த லோன் வந்து அதாவது ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ ஆகுது, அதனால நான் அதை சொல்றேன்.
இது வந்து ஓரளவு தான் ஃபாலோ பண்ணணும். கீழே வரலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது இதை. ஓகேங்களா? இங்க எதுக்கு பாத்தீங்களா, இதை கூட எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? சேஃப் மூவ், அவ்வளவுதான். இங்க எடுக்கிறவங்க சேஃப் மூவ் இங்க எடுப்பீங்க கரெக்டா என்ட்ரிய. 7:50 மேக்ரோஸ் கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டுருக்கோங்க முன்னாடியே. இது வரைக்கும் மேலே உங்களுக்கு வந்து 2 கிடைச்சிடும் ப்ரோ. அதுக்கு மேல வந்து நீங்க வைக்க வேண்டியது இதுதான் உங்க ஃபைனல் டார்கெட். நான் இல்லைன்னா சொல்லல, ஆனா ஃபர்ஸ்ட் இதை வைங்க 2ஆவது டார்கெட்டா. என்ன இது ஒரு 6 ஆறு, இது வந்து ரீச் ஆச்சு. இது ஒரு 6.7 ஒரு 6 வச்சுக்கோங்களேன். ரொம்பலாம் ஆசைப்பட்டுலாம் உட்காந்துட்டுலாம் இருக்க முடியாது. உட்காருங்க நான் வேணான்னு சொன்னேன். ஓகேங்களா? இந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு ரீச் ஆயிருக்குங்களா? வேலை முடிஞ்சுச்சு. இது வந்து ஒரு 6 ஆர். எப்போ? டியூஸ்டே. மண்டே உங்களுக்கு ஒரு 2 ஆர். சொல்லுங்க. இப்ப எடுத்த என்ட்ரிக்கு எஸ்எல் வச்சிருக்கீங்களா? இந்த எஸ்எல் மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு ப்ரோ. ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணி வருது எனக்கு கரெக்டான. நாங்க எஸ்எல் வைக்கிறேன். அது என்னோட ஓன் ரிஸ்க். நாங்க வைக்கிறது எனக்கு எஸ்எல் வச்சுதான் எஸ்எல் தான். உங்களுக்கு வந்து வேண்டாம்னா நீங்க எடுத்துட்டு போய் ஸ்ட்ரக்சர் ஐல வச்சுக்கலாம். ஒரே ஒரு சும்மா ஒரு ப்ளூ, அதாவது கிரீன் கேண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி செல் ஆயிருக்குல்ல, ஒரு ஸ்விங்கோ ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இல்லையே எஸ்எல் இங்க வைக்கிறது ரிஸ்க் தானே அப்படின்னு கேக்குறேன். எனக்கு அதுதான் கரெக்டா இங்கதான் இருக்கு. கரெக்டா அவன் என்ன எஃபிஜி வந்து டேப் ஆயிட்டு இறங்குறான். நான் ஒரு கிளாஸ் எடுக்கும் சொல்லியிருக்கேன். எஃபிஜி ஐ நான் எடுத்துட்டு போயிட்டு எஸ்எல்ஆ வைக்கலாம், அது ஸ்ட்ரிக்ட் எஸ்எல். அப்படி இல்லைன்னா நான் எடுத்துட்டு போய் ஸ்ட்ரக்சர் ஐ வைக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். நீங்க எப்படி வச்சாலுமே ஒரு 2.5 ஆர் அவ்வளவுதான். அதுக்கேற்ற லாட் போடுவீங்க. இப்போ நீங்க வச்சிருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு 100K அக்கௌண்ட் வச்சுக்கோங்களேன். ஒரு 1% ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஒரு $1000. ஓகேங்களா? இப்போ இது 81.90 வச்சுக்கோங்க. ஒரு 10 லாட் போடுவீங்க. 10 லாட்னா $900. இன்னும் ஒண்ணு போடுவீங்க, $990 வந்துடும். அவ்வளவுதான். 11 லாட் போடுவீங்க. 11 லாட் போட்டு நீங்க வந்து இந்த ஒரு 230 பாயிண்ட் பிடிப்பீங்க. இப்போ இதுவே இதை வந்து நீங்க எஸ்எல்ஆ வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 தான் வருது. அதுதான் வித்தியாசம். 40 வருவனே என்ன பண்ணுவாங்க, ஒரு 20 லாட் போடுவாங்க. 25 லாட் கிட்ட போடலாம் நீங்க, அப்படி வரும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ப்ராஃபிம்ஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய அக்கௌண்ட் சைஸுக்கு இத்தனை லாட் தான் போகணும்னு கணக்கு இருக்கு. ஓகேங்களா? அந்த மேக்ஸிமம் லாட் கணக்கும் இருக்கு, மேக்ஸிமம் பர்சன்டேஜ் கணக்கு இருக்கு, மேக்ஸிமம் லாட் கணக்கு இருக்கு. இதெல்லாம் இடன் ரூல்ஸ். நீங்க தான் போயிட்டு படிக்கணும், இல்லைன்னா அந்த பாட்டோட சேட் பண்ணியா தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் வேற ப்ராஃபிட்ல தருவானுங்க. கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் என்ன தெரியுமா? 45% கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவான். ரொம்ப வெறுப்பான ரூல் அது. ஆல்ரெடி இருக்கு, ஃபண்டர் ப்ரோலாம் இருக்கு. ஃபண்டர் ப்ரோல இருக்கும் ப்ராஃபிட்ல. ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அது நார்மலாவே இருக்கும். நீங்க மேக் பண்ணக்கூடிய பே அவுட்ல 45% ப்ராஃபிட் வந்து ஒரே ட்ரேட்ல வரக்கூடாது. அது உங்க கையில இல்லை. இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு $10,000 நீங்க பே அவுட் பண்றீங்கன்னா ஒரு $4,500 என்னீங்கன்னா ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அது இல்லைன்றுவான். ஒரே ட்ரேட்ல 45% வந்து நீங்க பே அவுட் பண்ணக்கூடாது. நீங்க பே அவுட் வந்து $10,000 ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த $10,000 நீங்க ப்ராஃபிட் பண்றதுக்கு நிறைய ட்ரேட் எடுத்திருப்பீங்கல்ல, அந்த ட்ரேட்ல எதனா ஒரு ட்ரேட் வந்து $4,500 வந்துடக்கூடாது. அதாவது 45% வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா பே அவுட் கிடையாதுன்னுவான். இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. இப்போதைக்கு இது வந்து எந்த ப்ராஃபிட்லையும் அந்த அளவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகல, பண்ண ப்ரோ தவிர்த்து. இனிமே ஃபியூச்சர்ல வரதுக்கு வாய்ப்பு உண்டு. உஷாரா இருங்க ப்ராஃபிட்ஸ் எடுக்கும் போது. ஸோ டியூஸ்டே பார்த்தாச்சு. ஒரு 6 ஆரோ இல்லை 2.5 ஆரோ உங்க விருப்பம். இங்க வந்து ஒரு 2 ஆர் 2.5 கூட 4.5 ஆர் இல்ல 6 ஆர் தானா ஓகே. இது 6, அது 2.5, உங்களுக்கு 8.5. எதுனாலும் உங்க விருப்பம் தான். அது நீங்க எடுக்கிறத பொறுத்து தான் இருக்கு. சரிங்களா? என்னோட கான்ஃபிடன்ஸ் அங்க இருக்கிறது நான் ஏடிஎம் வந்து இந்த பிஎஸ்ல எடுத்தாச்சு ப்ரோ. இந்த மாதிரிலாம் நான் எல்லாமே நோட் பண்ணுவேன், நோட் பண்ணி எடுத்துப்பேன். சரிங்களா? 16th டேட் வெனஸ்டே என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, இந்த 16th டேட்டு நமக்கு வந்து டியூஸ்டே கூட எட்ஜில் விட்டு போயிருப்போம். வெனஸ்டே தான் ரீச் பண்ண போகுது டார்கெட்டை. பேக் டெஸ்ட் தானேன்னு வந்து ஒரு இலக்காரமா நினைச்சிடாதீங்க. பேக் டெஸ்ட்டுக்கு அவ்வளோ பவர் உண்டு. நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் நம்ம பார்க்கணும். ப்ரோ இந்த இடத்துல இப்ப கீழே ஐஆர்எல் இருக்குல்ல, இது இருக்கு. சரி, இந்த ஐஆர்எல் ஏரியா இருக்குல்ல, சோ நம்ம டார்கெட் கீழே, அதாவது இந்த எஃப்யூஜியோட நல்ல லோ எண்ட் பாயிண்ட்டை நம்ம வைக்கிறோம் டார்கெட்டா. ஆனா இங்க ஐஆர்எல் இருக்கே, ஐஆர்எல்லே டேப் ஆயிட்டு மேல போயிட்டா என்ன பண்றது? அதான் போலையே. ஓகே, போனா பாத்துக்கலாம், போல இல்ல. ஓகே ஓகே ப்ரோ. அதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், பயப்படாதீங்க ப்ரோ. திருப்பியும் இல்ல அதுக்கு கேட்கல, நம்ம டார்கெட்டே நம்ம நிஜம் தான். நீங்க கேட்கறது நிஜம் தான். ஆமா, அங்க இருந்து திருப்பி பை ஆகலாம், பை ஆகலாம், இல்லன்னே சொல்லல.
போல அவ்வளவுதான். போச்சுன்னா பாத்துக்கலாம். போகாத வரைக்கும் நம்ம அந்த எண்டை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே. எம்எஸ்எஸ் வந்து பைக் போகவே இல்லை சுத்தமா. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா வெனஸ்டே வந்துட்டோம். வெனஸ்டேல வந்து நீங்க டிடிஓ மார்க் பண்ணுங்க. இதான் உங்க டிடிஓ. கன்ஃபார்மா அங்க என்ட்ரி இருக்கு, பார்த்தாலே தெரியுது. நான் கில் ஜோன்ல இருக்கான்னு தெரியல. ஓகே, இப்போ இது வந்து ஐயா, இந்த ஐல இருந்து இந்த லோ வரைக்கும் ஃபிப்பை கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டா 0.5 போறானா? எதுக்கு சொல்றேன்னா 11:30 மணி இங்கதான் இருக்கு, டக்குனாங்க என்ட்ரி எடுத்துடக்கூடாது. அதுக்காக சொல்றேன். திருப்பி இப்படி மேல, அதாவது இங்க இருக்க செல்லுக்கே நிறைய பேர் என்ட்ரி எடுக்க பார்ப்பாங்க. மேல போயிட்டு இங்க இருந்து வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த ஓபி இங்க இருக்கு பாருங்க, ஓபி இது டேப் ஆகுது. எதுக்குன்னா நான் காலைல ஃபிப்பு போட்டு வச்சுப்பேன். ஃபிப்பு போட்டு வச்சுட்டு எனக்கு அங்க ப்ரீமியம்ல என்ன இருக்குன்னு பார்த்து வச்சுப்பேன். இங்க வரும்போது ஒரு 1 ஹவர் நான் செக் பண்ணுவேன். 11:30 மணி 12:30 மணியும் அந்த மாதிரி ஒரு 1 ஹவர் செக் பண்ணிட்டு வருவேன். ஸோ அப்படி செக் பண்ணும்போது எனக்கு காலைல எங்க இருக்கும், ஃபிப் இங்க இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த ஓபி வந்து ப்ரீமியம்ல இருக்கு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் எப்படி மாத்துவேன்? ஸோ இங்க இருக்கக்கூடிய ஓபிக்கு போயிட்டால் அப்படி பை ஆகுதுன்னா பயட மாட்டேன். அங்க இருக்கக்கூடிய ஓபி போகுதுன்னு புரிஞ்சுப்பேன், புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்க சொல்றேன் உங்களை, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நான் அதை எடுத்துடுறேன். 15 மினிட்ல போய் பார்க்கலாம். 1 hour ஓபி ஏஎம்டி ஷிஃப்டட் ஸ்ட்ரக்சர் எஃப்இஜிஆர் ஓபி உங்க விருப்பம். பேக் வேகமா போகும்போதெல்லாம் ஓபி தொட்டுரும் ப்ரோ. இந்த ஓபியும் இந்த எஃப்இஜியும் மார்க்கெட் எப்படி சொல்றது, இந்த கேன்ல ஓப்பன் ஆயிட்டு கடற்கடன்னு மேல போகும். அப்போ போதா விட்டுருங்க, டக்குனு ஓபியில போட்டு போயிடுங்க. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைவ்ல வரணும். டக்குன்னு அந்த சீட் இடதோ MT5 ஓப்பன் பண்ணி போடணும். இல்லைன்னா ரெடியா வச்சிருங்க என்ட்ரி போடுறதுக்கு. ஜஸ்ட் ஒரு $100 தான் எஸ்எல். நம்ம டிபி இருக்கு கீழே பெருசா, இது வரைக்கும் இருக்கு. அதுக்கு நான் அன்னைக்கு அது வரைக்கும் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு 1:2 வைங்க, ரீச் ஆயிடும் ஈஸியா. இதெல்லாம் வந்து பிளைண்டா சொல்றது, நான் ஈஸியா ரீச் ஆயிடும் சொல்றது. பட் டிபி பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஆக்சுவலா 1 day IRL இருக்கும். அவர் கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்ட். பை ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்க. நான் இல்லைன்னே சொல்லல, ஆனா நீங்களே பாத்தீங்க எங்க பைக் எதுவுமே எனக்கு கொடுக்கல. கரெக்டா? எல்லாமே நான் HTFல இருந்து LTF வரைக்குமே நான் செல்ல தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் பை ஆகல. இப்போ இந்த மாதிரி இடத்துல நான் ஆர்ஆர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணுங்க. 3 hour அப்படி இல்லைன்னா 9:30 வரைக்கும் எவ்வளவு போகுதுன்னு பாருங்க. இங்க எங்க இருக்கு 9:30? அரௌண்ட் இதுதான் வந்து 9:30. இப்போ இது வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்ச் வர வரைக்கும் கூட உங்களுக்கு எவ்வளவு வந்து கார் அதுலயும் புக் பண்ண பார்க்கணும், புரியுதுங்களா? ஒரு 2க்கு அடுத்தது ஒரு 3 hour இல்ல ஒரு கில் ஜோன் டைம் அந்த மாதிரி புக் பண்ண பாருங்க. சப்போஸ் இங்க இருந்து நல்லா ரிவர்சல் ஆகுது, இப்போ இது வரைக்கும் உட்காந்து இருப்பீங்க, இங்க இருந்து இவ்வளவு ரிவர்சல் ஆகுது, ரொம்பலாம் ஆக விடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் ஒரு 3.7 hourல இருக்கணும், ஒரு 3 hour புக் பண்ணணும். இங்க இருந்து போயிட்டு இந்த எஃபிஜி தொட்டுட்டு வரும். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இப்போ இங்க பாருங்க, இந்த எஃபிஜி தொட்டுட்டு தான் வந்திருக்கு, நீங்களே பாருங்க மறுநாள், புரியுதுங்களா? அதை தொட்டுட்டு தான் வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்ட்ராடே ட்ரேடர்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா புக் பண்ண கத்துக்கோங்க ப்ராஃபிட். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க வந்து என்னன்னா நான் வந்து எவ்வளவு புக் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா 2.5 2 வந்து ஓட விடுவேன். இது வரைக்கும் வந்து உங்களுக்கு 2.4 தான் வருது. அவ்வளவுதான், 2 போதும், வேலை முடிஞ்சது ட்ரேடு. புரியுதுங்களா? அதாவது நான் க்ளோஸ் பண்ணும்போது இங்க இருந்திருக்கோம் மார்க்கெட், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, சொல்றேன். அது வரைக்கும் தான் போதும். இது மண்டே ஒரு 2, தென் இது ஒரு 6, இது ஒரு 2, 2 6 2. ஓகே, வந்துச்சு உங்களுக்கு 10. இதுவே நெக்ஸ்ட் ஒரு 1 day டைம் ஃப்ரேம் போயிடலாம். பார்த்தது வெனஸ்டேவா, தேர்ஸ்டே என்ன ஆக போகுதுன்னு வெனஸ்டே முடிஞ்சதை ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ப்ரோ நம்மளுக்கு வந்து 1 day IRL FEG பையில தான் இருக்கு. ஆனால் அதுக்கேற்ற என்ட்ரிஸ் HTF2 LTFல அலைன் ஆகல, அதனால நம்ம செல் பார்த்துட்டு இருக்கோம். வெனஸ்டே முடிஞ்சிருக்கு. எனக்குமே தோணும் பை ஆகுமா தேர்ஸ்டே. பை ஆனா நம்ம பை பண்ணுவோம், இல்லையா கம்மனு நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். கோ டு 4 hour டைம் ஃப்ரேம். எப்பவும் போல சொல்றது தான் உங்களுக்கு, 10:30 மணியோட 1 hour கழிச்சு உள்ள வாங்க. வெனஸ்டே இதோ பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி முடிஞ்சிருக்கு, எஃப்இஜியோட இருக்கா, அவ்வளவுதான். இங்க வந்து உங்களுக்கு 1 hour ஓபி இருந்தது,
டக்குன்னு மார்க் பண்ணிடணும். ஆர்டர் ஃப்ளோ எனக்கு வேலை முடிஞ்சது. இங்க பாருங்க, ஒரு ஒரு 4 hour FEG பிளஸ் 1 day FEG, 4 hour FEG. இது வந்து 1 hour OB இந்த கோடு, ஓகேவா? இதுவும் 1 hour OB கோடு, இது 4 hour FEG. போதுமா? எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் கனெக்ட் பண்ணேன். அதனால உங்களுக்கு என்ட்ரி நல்லாது. நீங்க மாட்டீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்க இவ்வளவு ட்ரேட் பண்ணியிருந்தா எதுக்கு இங்க வந்து நீங்க ட்ரேட் பண்ணணும்? ஜாலியா டூர் போயிட்டு வாங்க, இங்க ப்ராஃபிட் பண்ணதை வச்சுக்கிட்டு. இது எஃப்இஜி. இங்க எனக்கு வந்து டேப் ஆகுது. எப்போ 2:30 மணிக்கு டேப் ஆகுது. ஏன்னா நியூஸ் இருக்கான்னு பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். நான் டே டைம் ஃப்ரேம் வரும்போது தான் நான் மறந்து போறேன். நீங்க வந்து பாத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து தேர்ஸ்டே நியூஸ் இருக்கு, 5:45க்கு நியூஸ் இருக்கு. யூரோவோட ரீஃபினான்சிங் ரேட் சொல்றாங்க. அதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸ் தான், கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. இங்க அப்படியே எடுத்துக்கணும் ப்ரோ. யூரோ ஜிபிபினா செல்லுனா அப்படியே எடுத்து போய் செல்லு பார்க்கணும். ஏன்னா முன்னாடி இருக்கு, நம்ம யூரோ வந்து முன்னாடி வச்சு தான் பண்றோம். அப்படியே போய் பார்க்கணும், சொல்ல மாட்டேன். ஓகே, ஃபண்டமெண்டல் வீடியோ நான் வரும்போது தெளிவாக சொல்லிடுறேன். 3.65 வந்து 3.4னா 15 கீழே வந்திருக்கு. அங்க போய் செல்லு தான் பார்க்கணும். இங்க டேட்டா இருக்காது, அது வந்து ஸ்டேட்மெண்ட், டேட்டா வராது. நெக்ஸ்ட் இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் மெயினா பேசக்கூடியது. கம்மியாகும்னு சொல்லியிருக்கான். ஓகே, கரெக்டா வந்திருக்கு. செல்லாவதான்னு பார்க்கலாம். செல்லு தான் இருக்கும், மார்க்கெட்டும் டேட்டா ஒரே மாதிரி வந்திருக்குல்ல, அதை பாருங்க. இதுவும் செல்லு, இதுவும் செல்லு. இதெல்லாம் தான் நம்மளுக்கு உதவி பண்றது. நெக்ஸ்ட் இவன் என்ன பண்ணிருக்கான், இங்க 0.1 இருந்து 0.3 பை ஆகும்னா ஓகே, செல் ஆயிடும். 0.2 இருந்து 0.1 இவன் மட்டும் தான் கொஞ்சம் கோளாறு கொடுத்திருக்கான், செல் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ நம்ம பை ஆகணும் ஒரு சின்ன பயம் இருக்கும். ஆனா அவன் ரிலீஸ் ஆகும் போது 0.2 இருந்து 0.1 வராம 0.2 இருந்து 0.5 வந்துட்டான், பை ஆகி தான் வந்திருக்கான். அப்ப செல்லு தான் அது. இந்த பாருங்க, 0.1 இருந்து 0.4 செல்லு, 0.2 இருந்து 0.5 அதிகமா இருக்கு செல்லு. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் மட்டும் இங்கன்னா இருக்கும், அப்படியே எடுத்துக்கணும். இது செல்லுனா செல்லு தான், ஓகே முடிஞ்சுது, எல்லாமே செல்லு. அப்போ நான் செல்லு ட்ரேடிங் தான் நான் எடுத்துப்பேன், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது. ஓகே, இப்போ இங்க வந்து நான் 15 மினிட் சாரி 1 ஹவர்ல போய் டிடிஓ மார்க் பண்ணிக்கலாம். தேர்ஸ்டே நம்ம பார்க்க வேண்டிய ட்ரேடு. பேசாம ஒரு ட்ரேடிங் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து அதையும் போட ஆரம்பிச்சிடலாம் போல. ஓகே, ஜஸ்ட் லைக் தட். இங்க இருக்கக்கூடிய டிடிஓ மார்க் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு டிடிஓ சுத்தி பார்த்தாலே அக்யூமுலேஷன் இருக்கும். ஏசியன் செஷன் அக்யூமுலேஷன் பேர் போனது, லண்டன் செஷன் மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும், ரீடிஸ்ட்ரிபியூஷன் நியூயார்க்ல நடக்கும், நடக்காம போகலாம். ஏன்னா அந்த லண்டன் நடக்கக்கூடிய பிப்ஸ் வச்சு நம்ம பார்த்துப்போம். இந்த லைன் வந்து 4 hour எஃபிஜியோட லைன். இது நம்மளோட 1 day ஐஆரோட ஃபுல் இம்பேலன்ஸோட டார்கெட் அது. ஓகேங்களா, 15 மினிட் போயிடலாம். தென் இங்க இருக்கக்கூடிய 15 மினிட்லயும் ஏஎம்டி வேலை முடிஞ்சதுல உங்களுக்கு. ஓகேங்களா, எப்படி ப்ரோ ட்ரேட் எடுத்த, இந்த ட்ரேட் எப்படி வந்தது? ஓகே சொல்றேன். இந்த ஹைல இருந்து இந்த லோ வரைக்கும் உங்க பிப்பை கனெக்ட் பண்ணுங்க. நான் இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன் கொஞ்சம் கிளியரா இருக்கிறதுக்காக. இந்த ஐ டு இந்த லோ வரையும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான பாயிண்ட். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அங்க 0.5 ஆண்ட வந்து அந்த எஃப்இஜியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் டேப் ஆயிருக்குல்ல, அதனால நம்ம எடுக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நியர்லி இது டிஸ்கவுண்ட்ல இருக்கு, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில நேரத்துல சுச்சுவேஷன் ஏற்படும். இங்க வந்து அந்த டிஸ்கவுண்ட்ல இருந்து செல் ஆனாலுமே ஏஎம்டி கிரைடீரியா, நியூஸ் கிரைடீரியா, ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் கிரைடீரியா, இது எல்லாத்தையும் பாக்குறேன். அதனால நான் எடுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்போ இங்க நான் டிரா பண்ணிருக்க லைன் என்ன லைன், 4 hour எஃப்இஜி, நீங்களே பாத்தீங்கல்ல, தெரியுதுங்களா? 4 hour எஃப்இஜி லைன் அது. ஸோ இதெல்லாம் ஓகே ஆகிறதுனால அந்த ரூல் வந்து நம்ம அப்ளிகபிள் பண்றோம். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் வந்து மார்க்கெட் சைக்கிள் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தேன்ல, எலமெண்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட், அதில் சொல்லியிருப்போம் பாருங்க. ஒரு சில நேரத்தில் வராம போச்சுன்னா கூட என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு, அந்த மாதிரி தான் இது. ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜில நீங்க அப்படியே என்ட்ரி போடுறதுலாம் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நியூஸ் டைமான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா 2 நியூஸ் பார்த்தோம், 5:45 வேற நியூஸ் பார்த்தோம். சூப்பர், 5:45 என்ட்ரி வராது. ரியல் ப்ராஃபிட் ட்ரேட் பண்றவங்களுக்கு என்ட்ரி வராது. சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்றவங்க என்ட்ரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வரும்ன்றது வேணா நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். நமக்கு பன்னெட் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு வந்து என்ட்ரி இருக்கா இல்லையா அந்த 5 மினிட்ல போய் பார்த்தா தெரியும். மேபி பிரேக்கர் பிரசன்டேஷன் வந்திருக்கலாம். இல்லை ப்ரீமியம் எடுக்கணும்னா அடுத்தது பிரேக்கருக்கு தான் ஓடி போயிடணும், நம்மளோட வேலையா தானே. 4.5 ஆர் ஓகேங்களா. ப்ராக்டிஸ் ஸ்டேஜ்ல இருந்து அக்கௌண்ட் முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 4.5 ஆர் 1%னா ரிஸ்க் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 4.5%, 1/2% ரிஸ்க் வச்சிருந்தீங்கன்னா 2.25%. நீங்க 5 மினிட் வந்துடுறேன்.
ஓகே, ஏன்னா என்ட்ரி இருக்கா? ஃபுல் ஃபாலு, இருக்கக்கூடிய பிரேக்கர். ஓகே, என்ட்ரி கிடையாது, அவ்வளோதான். நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபால், அவ்வளோதான். நம்மளுக்கு என்ட்ரி இல்லை, ரியல் ட்ரேடிங்க்கு என்ட்ரி கிடையாது. ஃபுல்லாக ஃபால் ஆச்சு. அடுத்தது இங்கேருந்து டேப் ஆகிறதுக்கு கூட லேட்டாக தான் வந்திருக்கு. என்ட்ரி நோ, தேர்ஸ்டே நோ என்ட்ரி. நம்ம இந்த வாரத்தில் ஒரு 2, ஒரு 6, 8, ஒரு 2 போதும், 10 பண்ணியாச்சு. ஃப்ரைடே பார்க்கலாம். ஆனால் தேர்ஸ்டே என்ட்ரி இல்லை. மேபி அக்கௌண்ட் எடுத்து வச்சுருந்தா முடிக்கிறதுக்கு வேணா உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும். அது நீங்க என்ட்ரி எடுக்கணும்னா எப்படி தெரியுமா எடுத்துருக்கணும்? ஆனா அக்ரெசிவ் கூட உங்களுக்கு நியூஸ் டைம்ல டேப் ஆயிடுச்சு, அவ்வளவு என்ட்ரி கிடையாது. ஆனா அதே தேர்ஸ்டே அன்னைக்கு ஜிபிபி என்ட்ரி இருக்கு. ஷுவரா சொல்ல முடியாது, ஞாபகம் இருக்கு, ஜிபிபி என்ட்ரி இருக்கு. நம்ம இங்க ஜிபிபி பத்தி பார்க்கல, யூனிவர்சிட்டி பத்தி தான் பாக்குறோம். இருந்தாலும் அதை நான் லாஸ்டா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிடுறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு 100% ரீச் ஆயிடுச்சு, ஓபிக்கே வந்தாச்சு. ஸோ இங்க இருந்து பை ஆகுதா? அதாவது நீங்க கேட்ட மாதிரி பார்க்கணும் தான், பை ஆக போதா இல்லையான்னு சொல்லிட்டு நிச்சயமா பார்க்கணும். சரிங்களா? ஆச்சுன்னா எடுக்கலாம், ஆகலாம் விட்டுறலாம். இன்னமும் என்னோட ஒரு ப்ரோ ட்ரெண்ட் செல்ல தான் இருக்கு மார்க்கெட். இங்க இருந்து எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல தானே கிடைக்குது பிடிஆரே, ஒரு 1 டே ஓபி தானே கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஓகே கரெக்ட். ஒரு 1 hour எம்எஸ்எஸ் கொடுத்து அது திருப்பி ஃபாலோ ஆகலான்னு பார்க்கணும். ஆகலையே, அதான ப்ராப்ளமே. இங்க பாருங்க, கரெக்டா இந்த எஃப்இஜி டேப் ஆயிட்டு இங்க ஃபுல்லா செல் ஆச்சா? ஃப்ரைடே போறோம், இந்த ஓபியில் வந்து ரியாக்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உஷாரா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உஷாரா இருக்கணும். அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் கூட அதை போயிட்டுவே போகுது, அவ்வளோதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஜஸ்ட் இங்க வந்து நம்ம ஒரு 10:30 கேண்டிலுக்கு 1 hour கழிச்சு உள்ள போறோம். அது முன்னாடியே நம்ம மார்க்கெட் பைல இருக்கு, அதை சொல்லி விரும்புறேன். ஸோ நம்ம யோசிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இங்க வந்து ஒரு நல்லா இங்க காமிக்கிறேன் பாருங்க, தெளிவா இருக்கு பாருங்க. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு டிஸ்கார்ட்லயும் கொடுத்துருந்தேன், தெரியுதா? ஏ, இது ஏ, இது எம், இது டி, இது ரீடிஸ்ட்ரிபியூஷன். டேட் எப்போது? 9 Thursday 17, 18. ஓகே, எங்க டிஸ்கார்ட் செக் பண்ணலாம். இது 4 hour ரீச் போட்டிருக்கேன், 17th டேட்டு. யூரோ யூஎஸ்டி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இது தேர்ஸ்டே ட்ரேட். ஓகே, நெக்ஸ்ட் இது இருக்கு பாத்தீங்களா, யூரோ யூஎஸ்டி தெரியுதுங்களா? 15 minute ஓபின்னு மார்க் பண்ணது வந்து தேர்ஸ்டே அங்கே இறங்கிச்சு பாருங்க. இந்த தேர்ஸ்டே இறங்குனது இது, அந்த 15 minute ஓபி. அது எஃப்இஜி ஓபிபி இருந்தது, 4 hour எஃப்இஜி ஏரியா. ஓகேங்களா? அதுதான் வந்து நம்ம முன்னாடியே கொடுத்துட்டு போட்டிருந்தது. யூரோ யூஎஸ்டி ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்கேன் பாருங்க. யூரோ யூஎஸ்டி ஃபர்ஸ்டே கொடுத்தது பிஃபோர் சார்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம அதான் மண்டே பார்த்தது போல. அப்ப ஃப்ரைடே ட்ரேட் இருக்கு நம்மளுக்கு. ஃப்ரைடே வந்து அந்த பையை நோக்கி போயிருக்கு. ஆமா, மண்டே பார்த்துருக்கோம். 18th மண்டே தான் நினைக்கிறேன். மண்டேவா தேர்ஸ்டேவா தெரியல, எனக்கு பார்க்கலாம். ஓகே, எனக்கு அது தேவையில்ல. நான் உங்களுக்கு சொல்ல வந்தது இதை சொல்றேன். நம்ம முன்னாடியே லைவ்னா வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்களான்னு சொல்லிட்டு டவுட் வரும்ல, அதுக்காக சொல்றேன். இப்போ லைவ்லேயே தான் நம்ம சொல்லியிருக்கிறது. இது ஏ, எம், அங்கேயே ஒரு என்ட்ரி, அப்படியே ஒரு டிஸ்ட்ரிபியூஷனு. இது வேணா ஃப்ரைடே முடிஞ்சிச்சு, மண்டே தான் இது. சிஎல்டிஎஃப் கன்ஃபர்மேஷன் ஆர்டி நடக்குமா, இதான் என்னோட கேள்வி. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரைடே என்ட்ரி இல்லை, ஜஸ்ட் அப்படியே மார்க்கெட் மேலே போயிருக்கு. கவுண்டர் என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்பீங்க, அதான் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் கவர் பண்றேன் இங்க இருந்து. ஓகேவா? இங்க இருந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன். இது போதும், ரொம்ப லாங் செஷனா போச்சுன்னா எல்லாரையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்க்க முடியாது. இந்த ஃப்ரைடேல வந்து கரெக்டா உங்களுக்கு ஏஎம்டி ஏஎம்டின்ற அந்த டிடிஓ 9:30 கேண்டில், 9:30 கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 15 minute டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்துருவோம். 15 minute டைம் ஃப்ரேம்ல வந்த உடனே நம்ம பார்க்க போறது கவுண்டர் ட்ரெண்ட்ன்றதை நம்ம முடிவு பண்ணிட்டு தான் இங்க வரும். ஓகேங்களா? எப்படி முடிவு பண்ணிட்டு வரோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்க தெளிவா அனலைஸ் பண்ணிட்டோம்ல, இது ஏ, இது எம், இது டி, ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கு மேல போயிட்டு தான் வரணும். அங்க நான் வந்து 1 hour தான் கொடுத்துருந்தேன். எல்டிஎஃப்ல போய் பாருங்கன்னு சொன்னதுக்கு நம்ம எல்டிஎஃப் வந்தோம்னா இது ஒரு எஃப்இஜி இருக்குங்க, அது இல்லாம இங்க வந்து ஒரு ஓபி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அது வரைக்கும் நம்ம மேல வந்து வரணுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம இங்க கவுண்டர் ட்ரெண்ட் எடுக்கிறோம்னா நம்ம எந்த அளவுக்கு உஷாரா எடுக்கணும். நான் இங்க அவாய்ட் பண்ணிருவேன், இங்க ட்ரேட் எதுவும் இல்லை. இருந்திருந்தா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கலாம் தான் வந்தேன்.
மேக்ஸிமம் நான் இருந்தாலும் இங்கே அவாய்ட் பண்ணுவேன். இங்கே ட்ரேட் எதுவும் இல்லை. ஓகே, ஃப்ரைடே ட்ரேட் விட்டுருங்க. தேர்ஸ்டே வந்து யாரெல்லாம் ப்ராஃபிம்ஸோட சேலஞ்ச் அக்கௌண்ட்ல இருந்தீங்களோ அவங்களுக்கு ட்ரேட் உண்டு, ரியல் அக்கௌண்ட்ல இருந்தவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த வாரத்தில் வெனஸ்டே ஒரு 2 hour, இது வந்து உங்களுக்கு ஒரு 6 hour, இது வந்து உங்களுக்கு ஒரு 2 hour. ஸோ 2, 6, 8 ஒரு 10. ஓகேங்களா, இந்த வாரம் மட்டும் 10 hour, அதுக்கு முன்வாரமும் உங்களுக்கு கிடைச்சிருந்தது. முன்வாரம் வந்து 8 hour இருந்தது நினைக்கிறேன். ஆமா, ஓகே. 2 weeks வந்து யூரோ யூஎஸ்டியோட பேர் ஃபுல்லா நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அது அக்டோபரோட 2nd வீக்கும் அக்டோபரோட 3rd வீக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் அட்வைஸ், நியூஸ் டைம்ல ட்ரேட் எடுக்காதீங்க. 0.5% to 1% மட்டும் போய் ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுங்க. அதே மாதிரி ஒரு 2 hour இருந்தாலே புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்ல ஒரு 3 hour வந்து உங்களோட கன்சிஸ்டன்ட் ரேஷியோவை மாத்துறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. 3 hour கிடைக்கலாம், 2 hour போதும். வாரத்துக்கு கரெக்டா நீங்க 2 3 hour பண்ணாலே போதுமானது. அதை 0.5% வச்சு பண்ணீங்கன்னா 1.5%, 3%, இல்ல 1% பண்ணீங்கன்னா 6% ப்ராஃபிட். எதனா மாசத்துல ஒரே ஒரு வாரம் நீங்க ஒழுங்கா ட்ரேட் பண்ணாலே லைஃப்ல நல்லா இருக்கும். ஒரு 100K. ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு நல்ல வருஷமா அமையணும்னா ஒரு நல்ல சில மாதங்கள் தேவை. ஒரு மாதத்துல ஒரே ஒரு வாரம் போதும் நல்ல வாரமா அமையணும். அந்த ஒரு வாரத்துல ஒரு ட்ரேடு போதும் நல்ல ட்ரேடா அமையறதுக்கு. நான் 2 ட்ரேடா சொல்றேன், இதான் வித்தியாசம். சரிங்களா, எதுக்காக இதை வந்து நான் இத்தனை வாட்டி சொல்றேன்னா, வாரம் தினம் ட்ரேட் கிடைக்கணும்னு அவசியமே கிடையாது. ட்ரேடு வந்து HDF to LDF அலைன் ஆகும்போது எடுக்கிறீங்களா, அவ்வளவுதான். அதுல வந்து நீங்க மேக் பண்ற ப்ராஃபிட்ஸே நிஜமான நீங்க மேக் பண்ணும்போது நான் சொல்ற ஃபீல் வந்து உங்களுக்கு ஏற்படும். சரிங்களா, தேங்க்யூ கைஸ்.